வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு உரையாற்றியிருக்கிறார். ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கான நோட்டீஸ் கொடுத்துவிட்டு அவர் பேசியிருக்கிறார். பாஜக அரசு எந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்ததோ நிறைவேற்றவில்லை. டிரான்ஸ்பரன்ஸ் வெளிப்படைத்தன்மைக்கான உத்தரவாதம் கொடுத்து, ஊழல் எதிர்ப்புக்கான உத்தரவாதம் கொடுத்து, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் மற்றும் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், கண்காணிப்புத்துறை மற்றும் தகவல் உரிமை சட்டம் அதுக்கான தலைவர், தகவல் உரிமை ஆணையர் ஆகியவற்றை எல்லாம் நிரப்பாமல் அந்த பணியிடங்களும் காலியாக வைத்திருந்து கொடுத்த வாக்குறுதியை மீறி கொண்டு நிறைவேற்றாமல் இருக்கிறது நரேந்திர மோடியோட அரசு என்று கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஒரு நல்ல எதிர்க்கட்சி என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்ய துவங்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. சில நாட்கள் முன்னால் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்கினார். தற்போது அந்த கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி எடுக்கிறார். கேள்வி கேட்பது ஒரு சரியான எதிர்க்கட்சியுடைய கடமை, அதே உரிமை, அதே போல அதற்கான பதில் சொல்ல வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனையில் மத்திய அரசுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்பதை தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் டெல்லியிலிருந்து சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். நாடாளுமன்ற எம்பிக்கள் கட்சி ரீதியாக பிரிந்திருக்கிறார்கள். முக்கிய கட்சியினுடைய எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாரம் ஒரு முறை கலந்து பேசிக் கொள்வார்கள். அந்த மாதிரியான ஒரு மீட்டிங் இன்று காங்கிரஸ் கட்சியில் நடைபெற்றது. அங்கு பேசிய சோனியா காந்தி நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது நாடாளுமன்றத்துக்கு வெளியே. நாடாளுமன்றத்துக்குள்ள ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர முயற்சி செய்தார், அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆனால் சோனியா காந்தி நாடாளுமன்றத்தில் பேச அனுமதி அளிக்கப்பட்டது. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பலவீனப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்கு உதாரணத்துக்கு இப்ப நாம கீழ் நீதிமன்றங்களில் நீதி மறுக்கப்பட்டது என்று உணர்ந்தால் மேல்முறையீட்டுக்கு வரும், உச்ச நீதிமன்றத்துக்கு வரும். இதே போல மாநிலத்திலையும் மத்தியிலையும் நமக்கு தகவல் கிடைக்கல அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு ஒரு மேல்முறையீடு செய்வோம். ஆனா அதனுடைய தலைவர் பதவியே ஆகஸ்ட் மாசத்திலிருந்து காலியா இருக்கு என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது, விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊழல், அதுக்கப்புறம் எங்க இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துவது, வெளிக்கொணர்வது, உண்மையை வெளிக்கொணர்வதை ஒரு வேலையாக எடுத்து மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் அன்றாட காட்சிகள் ஆகிவிட்டன. அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஆனால் இந்த மசோதா சட்டமாக்கப்படவில்லை. எத்தனையோ அவசர சட்டங்களை கொண்டு வரும் பாஜக அரசு ஏன் இதை செய்யவில்லை என்ற கேள்வியும் சோனியா காந்தி எழுப்பியிருக்கிறார். சுருக்கமா நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் என்ன பேசினார் அப்படின்னா, எல்லா அதிகாரமும் நரேந்திர மோடியுடன் அலுவலகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் எல்லா துறைகளும் செயல்பட வேண்டியிருக்கிறது. மந்திரிகளும் அதிகாரிகளும் பவர் இல்லாம இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் வேலைகள் தாமதப்படுகிறது. இது மட்டுமல்ல, நரேந்திர மோடி வெளிநாடுகளில் போய் இந்தியாவை முன்னர் ஆண்ட அரசுகளை பற்றி தாழ்த்தி பேசுவதன் மூலமாக இந்தியாவின் இமேஜை தாழ்த்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இது விவசாயிகளுக்கான அரசு கிடையாது, ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான அரசு. இந்த அரசிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக நரேந்திர மோடி அவர்களையும் நரேந்திர மோடி அரசையும் விமர்சித்து பேசியிருக்கிறார். இப்பொழுது சோனியா காந்தி பேசினார். ஏற்கனவே ராகுல் காந்தி சூட் பூட் கி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் பேசியது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 11 மாதங்கள் பாஜக ஆட்சி வந்த பிறகு இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியும் அவருடைய மகன் ராகுல் காந்தியும் கட்சி துணைத் தலைவராக கூடிய ஒரு தீவிரமான அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு மத்திய அரசுடைய பதிலை பெற முடியும் என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். சொன்னதை செய்கிறதா மோடி அரசு என்பதுதான் இதனுடைய ஒரு வரி தலைப்பாக இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் முன்னிருக்கிறார். அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய ஊடகப் பிரிவு தலைவர் திரு கோபன் அவர்கள் முன்னிருக்கிறார். அதேபோல மூத்த பத்திரிகை திரு விஜயசங்கர் முன்னிருக்கிறார். உங்கள் 3 பேரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு கோபநாட்டம் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த குற்றச்சாட்டுகள்ல அரசியல் தாண்டி ஆரோக்கியமான உண்மையான விஷயம், அக்கறை எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது போன்ற பணியிடங்கள் காலியாக இருப்பதும் தகவல் உரிமையுடைய தலைமை ஆணையரோ அல்லது ஊழல் கண்காணிப்புடைய ஆணையரோ அல்லது சிபிஐ டைரக்டரோ அல்லது சிபிஎஸ்இக்கான டைரக்டரோ, இது மாதிரி சிஏஜி டைரக்டரோ, இது போன்ற பல விஷயங்கள் பல தலைவர்கள் காலியிடம் இருப்பதும் பிறகு நிரப்பப்படும் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். முதல் முறையாக ஏற்படக்கூடிய காலி பணியிடங்கள் அல்ல. அப்ப இதுல எழுப்பக்கூடிய கேள்வி அரசியல் தாண்டி எவ்வளவு தூரம் அக்கறை இருக்கிறது? இல்ல, அதாவது சுதந்திர இந்தியாவில் ஒரு 60 ஆண்டுகள் வரை நாம் பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு லெஜிஸ்லேஷன் என்று சொன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். ஒரு நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய ஒரு சட்டம் அது.
அந்த சட்டத்தின்படி சாதாரண குடிமகன் இந்த நாட்டில் நடைபெறுகிற இந்த பிரதமர் எழுதுகிற கடிதம் உட்பட எல்லாவற்றையும் நகல் பெறுகிற அந்த உண்மையை அறிகிற அந்த உரிமையை நாட்டு மக்களுக்கு நாம் வழங்கியிருக்கோம். அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. அதாவது ஊழலுக்கு எதிராக டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. உச்சநீதிமன்றம் கடுமையான நெருக்கடி கொடுத்து கெடுலாம் விதிச்சு அதுக்கு பிறகுதான் என்ன எந்த அரசும் செய்யாத ஒரு புரட்சிகரமான நடவடிக்கையை நாங்கள் செய்தோம். அதற்கு முன்னாடி அவசியமே இல்லை. தகவல் அறிய உரிமை சட்டம் என்பது நாங்கள் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தின்படி சென்ட்ரல் அந்த இன்ஃபர்மேஷன் ஆபீசர், அதாவது தலைமை தகவல் ஆணையர் 8 மாதங்களாக அந்த பதவி நிரப்பப்படவில்லை. அதாவது அந்த பதவி நிரப்பப்படலைன்னா அதனால 10-12 மேல்முறையீட்டு வழக்குகள் தேங்கி கிடக்குது. அதே போல 2 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ், அந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் அவர்களுடைய பதவி நிரப்பப்படாமல் இருக்கு. ஆக தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைப்பினுடைய தலைமை பொறுப்பு நிரப்பப்படாமல் இருப்பது, தேர்தலில் இவர் நரேந்திர மோடி சொன்ன வாக்குறுதிகளை அவர் செயல்படுத்தல, அந்த அமைப்புக்கு உரிய மரியாதையை கொடுக்கல, அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டிய தகவலை ஒரு முடக்குகிற பணியை பாஜக அரசு செய்வதாக சோனியா காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு ரொம்ப நியாயமா தான் மேமுக பார்க்கும்போது தெரியுது. ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உச்சநீதிமன்றம் கெடு விதித்து இது நிறைவேற்ற முடியுமா முடியாத என்ற கேள்வி எழுப்பிய பிறகுதான் இது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத நம்ம மறந்துட முடியாது. கடந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒன்று. இரண்டாவது, இது போல அந்த சட்டம் கொண்டு வந்த நாள்ல இருந்து நீங்கள் பதவி விலகிற கடைசி நாள் வரை தொடர்ந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கறத மறந்துட முடியாது. ஒவ்வொரு விஷயத்துல தான் விலக்களித்துட்டு என்ன சொல்றேன். 2004-5 நாங்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றுவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நாங்கள் ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். ஏதோ நீதிமன்ற ஆணையின்படிதான் நாங்கள் அதை கொண்டு வந்தோம் என்று சொல்லுவதை விட கடந்த காலத்தில் எவ்வளவு எதிர்கட்சி அரசுகள்லாம் இருந்தது. 98 2004 பாஜக அரசு இருந்தது, அதற்கு முன்னால பல அரசுகள் இருந்தது. ஆனால் நாங்கள் தான் முதல் முறையாக இந்தியா முழுவதும் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னைக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் என்பது சாதாரண தாலுகா ஆபீஸ்ல போய் பாருங்க, ரேஷன் கடையில பாருங்க, என்ன புரட்சி நடந்திருக்குது. இதெல்லாம் தயவு செய்து அந்த கிரெடிட் கோஸ் டு காங்கிரஸ், சோனியா காந்தி எடுக்க முடியுமா? இரண்டாவது கேள்வி வச்சேன் இந்த வாரம் உங்கள்கிட்ட. அது இரண்டாவது கேள்வி வச்சேன். தொடர்ந்து 2014 நீங்க ஆட்சியில விட்டு கொடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து எக்ஸம்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டே போனீங்க, அதிகரிச்சே போனீங்க. இந்த கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, இவங்களெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப இந்த நீங்க சொன்னீங்க அந்த மாபெரும் புரட்சி, அதற்கான கிரெடிட்டை காங்கிரஸ் எடுக்குமானால் அந்த எக்ஸம்ஷன் கொடுப்பதற்கான இந்த மாதிரி 8 மாத காலமாக அந்த தலைமை பொறுப்புல யாருமே நியமிக்கப்படாமல் அந்த இடத்தை காலியாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வைத்திருந்ததில்லை. இவர்கள் இந்த முடிவு எடுப்பதிலே நரேந்திர மோடிக்கு என்ன தயக்கம்? அதாவது என்ன தலைவி ஞாபகம் இருக்கிறது. இயல்புல ஒரு சந்தேகம், உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு பல விஷயங்களை முனைப்பு காட்டுறா சொல்லி வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் போய் கடுமையான வேகம் காட்டிட்டு இருக்க ஒரு வேகத்துல இயங்குவது போல ஒரு தோற்றம் வெளியில ரொம்ப தெளிவா காட்டப்படுது. ஆனால் இது எவ்வளவு உயிர் நாடியான பிரச்சனை. கிரெடிட் நீங்க யாருக்கும் கொடுங்க, ஆனா இந்த பிரச்சனை ஆர்டிஐ என்பது ஒரு சாமானிய மனிதனுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருந்திருக்கும் போது அதனுடைய தலைமை ஆணையர் பதவியை 8 மாதங்களாக காலியாக வைத்திருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், இது போன்ற பணியிடங்கள் காலியாவதற்கு 3-4 மாதங்கள் முன்னாலேயே அடுத்து வரக்கூடிய யார் என்பது ப்ராசஸ் தான் தெரியும். அப்படியும் கூட காலியா 8 மாசமா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கறை இந்த அளவுக்கு இருக்கிறது. இதுல வெறுமனே அரசாங்கம் மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இது குற்றச்சாட்டு, நாங்க மெதுவா செயல்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒத்துக்கலாம். ஆனா இதுல உச்சநீதிமன்றமும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆர்கன் இதுல இருக்கு. உச்சநீதிமன்றத்துல டிசம்பர் 18 நான் கேட்கிறேன். சரி, ஓகே, உச்சநீதிமன்றத்துல தடை விதிக்கல, என்னை கேட்காம போடக்கூடாது சொல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நீ குடுத்துட்டு எங்களோட சீல்டு கவர்ல நீ இதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுங்கிறாங்க. அந்த வார்த்தை கூட ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. அதாவது நீ யார போடவே அப்படிங்கறத நாங்க கேள்வி கேட்கல, நீ பண்ணக்கூடிய ப்ராசஸ் அதாவது நம்மளுக்கு தெரியும், அதனால பரவாயில்ல. ஆனா பாத்துட்டு இருக்கிற மக்களுக்காக இதுல பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு தொடரப்படுகிறது. அதுக்கான பின்னணி பாத்துட்டீங்கன்னு சொன்னா இங்க சகோதரர் சொன்னாரு ஆர்டிஐ ஆக்டுக்கான கிரெடிட் எல்லாம் ஒட்டுமொத்தமா காங்கிரஸுக்கு தான் வரணும் அப்படின்னு. இந்த மாதிரி டிலே ஆகிறதுக்கு ஒரு விதத்தில் காங்கிரஸ் கட்சி தான் காரணம். ஏன்னு கேட்டா இதே மாதிரி சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனரா தாமஸ போட்டிருந்தப்போ
எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திருமதி சுஷ்மா சுவராஜ் அவரை பற்றிய அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அந்த கூட்டத்தில் வைக்கிறாங்க. பிரதம அமைச்சர் இருக்காரு, நிதியமைச்சர் இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் எதிர்க்கட்சி தலைவருடைய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் மீறி அவர் நியமிக்கப்படுகிறார். அதற்கு பின்பாக எதிர்க்கட்சி தலைவருக்கு வீட்டு உரிமை கிடையாது. ஒரு பிரதம அமைச்சரும் ஆளுங்கட்சியோட இன்னொரு அமைச்சரும் சொன்னா ரெண்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய எண்ணத்துக்கோ இல்ல வந்து அந்த வாய்ப்பு தான் இன்றைக்கு பாஜக அரசுக்கு இருக்கு. பாஜக அரசு எதிர்க்கட்சி அந்தஸ்து, எதிர்க்கட்சி தலைவரோட அந்தஸ்து கூட கொடுக்க தயங்குறீங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே வரேன். ஆக பொதுநல வழக்காக உச்சநீதிமன்றத்தில் தாமஸ் அவர்களை நியமித்தது செல்லாதுங்கிற வழக்கு போடும்போது உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பிலே தாமஸ் அவர்களை நியமித்தது செல்லாதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஷியோல எப்படி பங்கன் ஆகணும், எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்துக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இதற்கு அடுத்த கட்டமா தான் இப்போ நீங்க சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆகட்டும், இன்ஃபர்மேஷன் தகவல் ஆணையர் ஆகட்டும், இந்த ரெண்டையும் நீங்க வந்து நிரப்புறதுக்காக விளம்பரம் கொடுக்கறாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி இன்னொரு அமைப்பு பொதுநல வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க இவங்க டென்யூர் முடியறதுக்கு முன்னாடி இதை அதிகமாக விளம்பரம் செய்யவில்லை, குறைவாக விளம்பரம் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது உச்சநீதிமன்றத்தில் டிசம்பர் 18 வந்த கேஸ் சொல்றாங்க எங்களை இதுல வந்து எங்களை கேட்டுட்டு தான் நீங்க முடிவு எடுக்கணும், உங்களோட ப்ராசஸ் எல்லாம் நீங்க சீல்டு கவர்ல கொடுக்கணும்னு சொல்லி கேஸ் வந்து தள்ளி வைக்கப்படுகிறது. இதான் இன்னைக்கு எங்களோட அமைச்சர் பாராளுமன்றத்தில் நீங்க சொன்னபடியே டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நிலைமை இன்று வரை அப்படி சீலிடப்பட்ட முத்திரையிடப்பட்ட கவர் உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதா? எங்களுடைய ப்ராசஸ் முடிந்து விட்டது, இந்த பால் இஸ் ஆன் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன், இட் இஸ் ஆன் தி ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு ஜிதேந்தர் சிங் சொல்லியிருக்காரு. எந்த அமைச்சர் சம்பந்தப்பட்டவரோ அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுல இல்ல விஜிலன்ஸ் கமிஷனர் சார் நான் முடிச்சிடுறேன், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்களோட சொல்லும் போது நீங்க வந்து தாராளமா சொல்லுங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ஒண்ணும் பண்ணல. 6 மாசம் ஆயிடுச்சு பிறகு இதே கருத்து நான் என்ன சொல்றேன், ஆக மொத்தம் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே நாங்க போயிட்டு தான் இருக்கோம். இன்பிட்வீன் ஒரு கேஸ் இருக்கிறதுங்கிற விஷயத்தையும் சேர்த்து தான் இன்னைக்கு பதில சொல்லியிருக்காரு. இல்ல உங்களுக்கு தெரியும், அவர் குறிப்பிட்ட போல டிசம்பர்ல உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிக்குது, எங்களை நாலேஜ் கொண்டு வாங்க சொல்லி சொல்லுது. அவ்வளவுதான். நீங்க வந்து கருப்பு பண பட்டியல வந்து என்ன வச்சிருக்கீங்க கொடுங்க சொன்னே 24 hours கொண்டு போய் கொடுத்தோம். சோ நீங்க அலர்ட்டா இருந்தீங்க, கொண்டு போய் கொடுத்தீங்க. அதே மாதிரி இதுல வந்து நாலேஜ் கொண்டு வாங்க சொல்லும்போது டிசம்பர் 18ஆம் தேதி வழங்கப்பட்ட ஒரு உத்தரவுல இன்னைக்கு வரைக்கும் ப்ராசஸ் முடிச்சுதான் சொல்ல, இட் இஸ் அண்டர் ப்ராசஸ் சொல்றீங்க. அண்டர்ல போயிருச்சு அப்படின்னு தெரியல. திரு விஜயசங்கர் சொன்னது போல ஜனவரி மாதத்திலேயே இதே உத்தரவாதத்தை ஜனவரி மாதத்துல கொடுத்தாங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்க ஒரு எங்க ஆளுங்கட்சிக்கு பலம் இருக்கு, ஆளுங்கட்சியில 2 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேர்த்த வச்சுதான் ஒரு ஆளை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது மட்டுமே கிரைட்டீரியாவா இருந்துன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி எந்த நபர்கள் எப்படிப்பட்ட அரசாங்கத்தில் நேர்மையான அதிகாரத்தை கொண்டு வர போறீங்க, நீங்க கொண்டு போறீங்க என்ன பண்றது? அந்த மாதிரி தூய்மையான அதிகாரி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆளே கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். எப்படி நான் என்ன காலத்தாம முடிவு பண்ண முடியாது. இல்ல ஒரு நிமிஷம், அதனுடைய உச்ச நீதிமன்றத்தில் நீங்க வந்து அறிக்கை தாக்கல் செய்யல, அது இருக்கட்டும், ப்ராசஸ்ல இருந்துறீங்க. நான் கேட்கிறேன், சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனரோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோ இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டமாவது கூட்டப்பட்டதா நீங்க சொல்லுங்க. 2 சிட்டிங் உட்கார்ந்தோம்யா, எங்களால முடிவு பண்ண முடியல, எதிர்க்கட்சி தலைவர் சோனியா காந்தி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க, வந்து அவரை மாட்ட இவரை மாட்ட சொல்லிட்டே இருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். இல்ல அது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ப்ராசஸ்ல கூப்பிடுறதுக்கான நிறைவு கட்டம் எப்ப வரும்? இதுக்கான ப்ராசஸ் வந்து ஒரு பேனல் ரெடி ஆனதுக்கு அப்புறம். அதனால நாங்க தான் செய்யணும், செஞ்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்றோம். எவ்வளவு நாள் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேட்க, எதிர்க்கட்சி தலைவர் கேட்கறதே காத்துட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு தெரியும் பிரதமருடைய செயலர் நிர்வேந்திர மிஸ்ரா அவர் இந்த பதவி கொண்டு வருவதற்காக ஒரு அவசர சட்டமே கொண்டு வரப்பட்டது. ஒரு ஆளை ஒரு பதவி நியமிப்பதற்கு பிரதமர் பதவி ஏற்படுறதுக்கு முன்னாடி அவ்வளவு வேலை பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ஆள் தேவைன்னு நீங்க சட்டத்தையே மாத்த தயாரா இருக்கீங்க. தயாரா இல்ல மாத்துனீங்க. அவசர சட்டத்துக்கு வேணுங்க, சட்டத்தை மாத்துறேன். அவசர சட்டத்தை மாத்துறது வேற, புது சட்டம் கொண்டு வர சட்ட திருத்தம் நீங்க வந்து வளர்க்குறீங்க. உங்க அளவுக்கு நான் படிச்சவங்க கிடையாது. புதிய சட்டம் கொண்டு வருவதாக இருந்தால் நீங்க சொல்ல சொல்லிருப்பீங்க. சட்ட திருத்தம் என்பது சட்டத்தை மாற்றுவதுதான். நீங்க நிர்வேந்திர மிஸ்ராவை கொண்டு வருவதற்கு சட்டத்தை மாற்றினீர்கள். அதுவும் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பதற்கு முன்னாலேயே அது உடனடியாக செய்யப்பட்டது. ரைட் டு ஃபுட் ஆக்ட் வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ். அது முக்கியமான ஒரு ஆர்டினன்ஸ். அது அதையே வந்து அப்போஸ் பண்ண ஆர்டினன்ஸ் ராஜ்னு சொல்லி அப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. முதல்ல எடுத்த ஸ்டெப்பே வந்து ஆர்டினன்ஸ் தான். அது வந்து ஒரு அவருக்கு தேவையான ஒரு ஆளை கொண்டு வருவதற்காக. ஏன் இதுல பண்ண முடியலங்கிறதுல இது ஒரு முக்கியமான விஷயம். லோக்பால்
லோக்பால் அப்பாயின்மெண்ட் லோக்பாலுக்கு நீங்க மினிஸ்டர் பதில் சொல்லியிருக்காரு. அது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவா இன்ஃபர்மேஷன் கமிஷன் விட்டீங்க. நீங்க அவங்களை முடிச்சிருங்க. நீங்க நான் சொல்றேன், அரசாங்கம் இந்த விஷயத்துல தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு. இவ்வளவு பொறுப்பான பதில் நான் வந்து போட்டு நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய ஆளுங்கட்சி வந்த பிறகு எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சி வருஷம் இருக்கும்போது எவ்வளவு மடக்கி கேள்வி கேட்டோம். இன்னைக்கு நம்ம பதில் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து பாவம் அந்த சாமர்த்தியம் அப்ப இல்ல, பதில் சொல்லி மாட்டிட்டாங்க. நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அழகா தப்பிக்கிறீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு போய் இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் கேட்கொண்டிருக்குது. ஆளுங்கட்சி நரேந்திர மோடி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டுக்கு அவர் வந்து குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போது என்னுடைய முதலமைச்சர் அலுவலகம் வந்து சர்வதேச விருது பெற்றிருக்கிறது. அதற்கான காரணம் என்னுடைய செயல்பாடு அல்ல, குஜராத் முதலமைச்சர் அலுவலகம் வெளிப்படையான பரிவர்த்தனைகளை டிரான்ஸ்பரண்டான ஒரு நிர்வாகத்தை கொண்டிருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டிருக்கிறது, அதற்காக வாங்கியிருக்கிறது என்று பெருமையாக சொன்னார். தன்னுடைய முதலமைச்சர் பதவி அலுவலகம் ஒரு விருதை வாங்கியிருப்பதை அந்த அரசு அந்த பிரதமர் அந்த முதலமைச்சர் மோடி பிரதமராக இருக்கும்போது இன்று ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர தயங்குவது ஏன்? அரசியலா வேறு எதுவும் விவாதிக்கலாம். சிறிய வேலைக்கு மீண்டும் ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களை. சொன்னதை செய்கிறதா மோடி அரசு? முக்கியமான அரசியல் சாசன பதவிகளுடைய தலைமை பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ஒரு வெளிப்படைத்தன்மை அரசு நிர்வாகத்தில் கொண்டு வரும் என்று சொன்ன மோடி அரசு தன்னுடைய கடமையை மீறி கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். சொன்னதை செய்கிறதா மோடி அரசு மீது தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டு நான் மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயசங்கர் கேட்க விரும்புகிறேன். சோனியா காந்தி அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருப்பது போல தோன்றாலும் ஏற்கனவே சொன்னது போல சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பதவியிடம் நிரப்பப்படுறதுக்கு ஒரு நீதிமன்ற காரணம் சொல்றாங்க. சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனருடைய பதவி பணியிடம் காலியாக இருப்பது இது முதல் முறையில், இதுக்கு முன்னாடியும் கூட அந்த மாதிரி நடந்திருக்கு. பல பணியிடங்கள் நடந்திருக்கு. நம்ம தாமஸ் நியமனத்துக்கு முன்னாடியுமே பல தாமதங்கள் பார்த்துக்கிறோம். இது போன்ற பணியிடங்கள் நியமனத்தில் ஒரு தாமதம் ஏற்படுவதும் சரியான ஆள் நியமிக்கப்படுவதும் வழக்கமாக நடக்கூடிய விஷயம். இதுல அரசியல் புகுத்தப்படுறதா நினைக்கிறீங்களா, இல்லாட்டி பாஜக கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து ஒரு தாமதப்படுத்துவதற்கு ஒரு காரணம் தேடி கொண்டிருப்பதா நினைக்கிறீங்களா? இதுல ரெண்டு விஷயங்கள். நிறுவனங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து உங்க பிரச்சனைகளுக்கு நிறுவன தலைவர்கள் டிஆர்டிஓ அதோட சீஃப் அவர் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஐஎஸ்ஆர்ஓக்கு அப்படிதான். அந்த மாதிரி டிஏஎஃப்ஆர் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஒரு டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவரே ரிசைன் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி சென்சார் போர்டு, இப்படி பல நிறுவனங்களை வந்து இவர்கள் வந்து தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான இல்ல, அது இருக்கு நிச்சயமா இருக்கு. என்ன பிரச்சனை என்னன்னா இந்த விஷயங்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே ஸ்தம்பித்து போயிருக்கிறது அரசாங்கம் ஒரு பொதுவான குற்றச்சாட்டு எல்லா இடங்களும். காங்கிரஸ் பிஜேபி அந்த பிரச்சனைகளை போன யார் சொல்றாரு நம்ப சொல்ல. நீங்க அருண் ஷோரி யாரு? அருண் ஷோரி வந்து போன அவர் வந்து பெரிய இன்டெலக்சுவல். அவர் 2 நாளைக்கு என்ன சொல்றீங்கன்னா மும்மூர்த்திகள் யார்? அருண் ஜேட்லி, அமித்ஷா, மோடி இவர்கள் என்னென்ன அதிகாரங்களை எல்லாம் குவித்து வச்சிருக்காங்க. பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் 350 பேர் இருக்காங்க. அதுக்குள்ள வந்து இன்னைக்கு 5000 ஃபைல் வந்து தேங்கி நிற்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. பாஜகவை ஆதரிக்கின்ற அறிவுஜீவிகளும் சரி பத்திரிகையாளர்கள் கூட இப்போது இந்த மாதிரி இது வந்து அடிப்படையான பிரச்சனை வந்து அப்பாயின்மெண்ட் அவங்களோட பிரேராகட்டிவ்ங்கிறத வச்சுக்கலாம். ஆனா இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் இவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. மோடி வந்து ஒரு அற்புதம் நிகழ்வு. அதான் நான் பிடிக்க விரும்புறேன். இப்ப நீங்க சொன்னீங்க அதிகாரம் குவிக்கப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷனை விட்டுருவோம், நடக்கக்கூடிய நடைமுறை விட்டுருவோம், யார் நம்ம தேர்ந்தெடுக்கணும் விட்டுருவோம். இயல்புல நாம பிரதமருக்கு தானே வாக்களிக்கிறோம். யார் பிரதமரா வரணும் தான் முடிவு பண்றோம். இந்திரா காந்தி காலத்துல நேரு காலத்துல இருந்து யார் பிரதமரா வரணும் தான் முடிவு பண்ண வாக்களிக்கிறோம். அப்ப பிரதமரா யார் வரணும் போது நான் பிரதமரா வந்தா இப்படி செய்வேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு நரேந்திர மோடி. அவர் வேணும் சொல்லி தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஒரு பிரதமரா அப்ப அதிகாரம் அங்கு குவிப்பதுதானே இயல்பாக இருக்க முடியும். குவியல் அந்த வாக்கு வந்து குவிய ஜனநாயகத்தில் வந்து அதிகார குவிப்புக்கான வாக்கு கிடையாது. நீங்க சொல்றது தத்துவார்த்த ரீதியா நீங்க சொல்றது இந்த அமைப்பு வந்து ஜனாதிபதி அமைப்பு அல்ல. இங்க வந்து ஜனாதிபதி ஸ்ரீலங்கால வந்து அந்த சட்டத்தையே மாத்திட்டாங்க. என்னன்னா இந்த நாட்டை இவ்வளவு பெரிய நாட்டை ஆளுவதற்கு ஒரு மனிதரோ ஒரு அலுவலகமோ வந்து குவித்து பண்ண முடியாது. டீசென்ட்ரலைசேஷன் தான் ஒரே வழி இந்த நாட்டை ஆளுவதற்கு. சென்ட்ரலைசேஷனா டீசென்ட்ரலைசேஷன் அப்புறம் இதுல என்ன முறைகள் நடக்குது? நாங்க பிரதமர் உங்களுக்கு கடந்த ஆட்சியில நம்ம 2 தலைமை பீடங்கள் இருக்குன்னு குற்றம் சாட்டிட்டே இருந்தோம். இந்த முறை ஒரு தலைமை பீடம் இருக்குங்கிறதையும் குற்றம் சாட்டுறோம். ஒரு தலைமை இல்ல, இங்க நிறைய தலைமை பீடம். RSS
தனி ரிமோட் கண்ட்ரோல் ஒண்ணு இருக்கு, அங்கதான் எல்லாம் கேட்டு எல்லாம் பண்றாங்க. புதுசா எல்லாமே பத்திரிகையில வர்றதா. உங்களை ஆதரித்த பத்திரிகையாளர்கள் தான் இன்னைக்கு இதை எழுதிட்டு இருக்காங்க. உங்களை ஆதரித்த பெரிய பெரிய எழுத்தாளர்கள் தான் இது சொல்லிட்டு இருக்காங்க. அருண் ஷோரி சொல்றாருன்னா பாத்துக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, அதிகாரத்தை அருண் ஷோரியோ ராம்ஜெத் மலானியோ சொல்றது எவ்வளவு தூரம் ஏத்துக்க முடியும்? அவங்க வந்து எல்லா கருத்தும் சொல்ல முடியும். ராம்ஜெத் மலானி அருண் ஷோரி நீங்க சொல்றாங்க. அருண் ஷோரி ராம்ஜெத் மலானி வந்து ஒரு லூஸ் கேனன் பாங்க. அவர் வந்து என்ன வேணாலும் எந்த நேரத்தில் எதற்கு எதிராக திரும்புவார். சுப்பிரமணிய சாமி மாதிரி யாருக்கு எதிராக பேசுவார் யாருக்கும் தெரியாது. அவருடைய அருண் ஷோரி அப்படி இல்லை. அருண் ஷோரி தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமாக அவரே ஒரு குற்றச்சாட்டு பிஜேபிக்கு உள்ள எங்களுக்கு கிடைக்கும் செய்தி என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தி உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா இந்த 3-4 பேர் தான் இந்த அரசாங்கத்தை நடத்துறாங்க. அதிகாரம் வந்து பிரதமர் இருக்கிறதால பிரதமர் வந்து கேபினெட் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. கேபினட் சிஸ்டம் தான் காங்கிரஸ். நான் வர்றேன், ஒரு விளக்கம் பெற முயற்சி பண்றேன். நீங்க சகோதரர் சொல்றத பார்த்தா ஏதோ பிரதமர் வந்து எல்லா வேலையும் அவரே செய்யற மாதிரியும், மந்திரிகளுக்கு ஒரு வேலையுமே இல்ல மாதிரியும், மந்திரிகளே இல்லங்கிற மாதிரி. அதுதான் நான் சொல்றது. தயவு செஞ்சு ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாவோ எதிராவோ பிரதமர் செயல்படுறாருன்னு சொல்லுங்க. அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்க ஃபைல் இருக்குன்னா ஒரு பிரதம மந்திரி அலுவலகம் எந்த ஃபைல பாக்கணுமோ அந்த ஃபைல பார்த்துதான் தீரணும். ஃபைல் இருக்கதான் செய்யும். அதுக்கு வேண்டி பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு ஃபைலே போகக்கூடாது நீங்க சொல்லுவீங்களா? போன முறை பாத்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டு, பிறகு அமைச்சரவை குழுக்களுக்கு சில அதிகாரம் கொடுக்கப்பட்டு, அதன் பிறகு வந்து கேபினெட்டுக்கு வந்து இறுதி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த குழுக்களை கலைச்சாரு அப்படின்னு கலைச்சிட்டு அடுத்த கேள்வி பார்க்கணும். முதல் முறையாக அவர் கேபினட் செக்ரட்டரிகளோட மீட்டிங் போடும் போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் கிடையாது. நீங்க மறந்துட கூடாது. இங்கதான் கேள்வி வருது. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே டைரக்டா என்கிட்ட SMS போடுங்க, என் வாட்ஸ்அப்ல போடுங்க சொல்லும் போதுமா நீங்க வந்து எல்லாரும் ஒரு ஃப்ரீயா பழகினீங்கன்னு பாக்குறதா, அல்லது எந்த அமைச்சரையும் பார்க்காத என்னைய பாருன்னு சொல்றதா? அர்த்தம் அது நீங்க அதிகாரி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு தான் நீங்க அதிகாரம் கொடுக்கணும். கரெக்ட் தாங்க. நீங்க அமைச்சர்களுக்கு அதிகாரம் இல்லாம அமைச்சருக்கு ஃபைல் போக வேண்டாங்க. என் வீட்டுக்கு இது செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். செய்தி தாங்க. அது வெறும் செய்தி மட்டுமே, உண்மை அல்ல. ராகுல் காந்தி சொன்னதும் இல்ல, அவர் வந்து ராகுல் காந்தி சொன்னதையும் சோனியா சொன்னீங்கன்னா திரு விஜயசங்கர் சொல்றாரு. அதாவது எல்லா பொறுப்பும் ஒரே இடத்துல குவிக்கப்பட்டிருக்கு. பதில் சொல்றேன். பிரதம மந்திரி அலுவலகத்திற்கு சம்பந்தப்படாத விஷயங்கள் அப்படிங்கறத டெபினட்டா அங்க போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் பிரதம மந்திரி எந்த கோப்புகளை பார்க்க வேண்டும்னு அமைச்சரவையில ஒரு எப்படி முடிவெடுக்கப்படணுமோ அதே போல பிரதம மந்திரி அலுவலகம் எந்த ஃபைல முடிவெடுக்கணுங்கிற விஷயங்கள் மட்டும்தான் அங்க போகுது. ஒண்ணு. ரெண்டாவது, அதிகாரிகளை மட்டும் கூப்பிட்டு நீ எனக்கு டைரக்டா SMS அனுப்பு, டைரக்டா எங்க கூட கான்டாக்ட் பண்ணுனா சந்தோஷப்படுங்க. அதாவது ஒரு பிரதமர் என்னதான் ஆளுங்கட்சியோ அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள்ல வந்து நிர்வாகத்துல உயர் மட்டத்துல இருந்தாலும் செயல்படுத்தக்கூடியவர்கள் முழுக்க அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை எம்எல்ஏக்களாவோ எம்பிக்களாவோ நாங்க ஆக்கல. நாங்க வந்து அதிகாரிகள் ஆக்கல. நாங்க வந்து எங்களுடைய பிரதிநிதிகளா ஒருத்தர் நியமிச்சிருக்கோம். அதிகாரிகளோட நம்பிக்கையை பெறதோ அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயத்தை ஒரு பிரதம அமைச்சர் பண்றது நினைச்சிருந்தீங்கன்னா சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனரோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோ ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கு. அதாவது கடந்த காலத்துல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே he will appoint an empowered group of ministers, அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை குழு. அந்த குழுவிடம் அந்த பணி ஒப்படைக்கப்படும். அதுல ஒரு சீனியர் மினிஸ்டர் இருப்பாருங்க, சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் இருப்பார், ஒரு 5-6 பேர் அதுல உறுப்பினர்கள். அவர்கள் கூடி பேசி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்து அதற்கு பிறகுதான் பிரதமர் முடிவெடுப்பார், கேபினெட் முடிவெடுப்பார். இந்த லேயர் வந்து 2009 தான் கொண்டு வரப்படுகிறது. இவங்க யூபி ஆட்சியில கொண்டு வரப்படும். இதற்கு முன்னாடி இதே காங்கிரஸ் அரசு இருந்த போது கூட இது போன்ற லேயர் வெரி சென்சிட்டிவ். நான் சொல்றேன் சில விஷயங்களை வந்து என்டையர் கேபினெட்ல விவாதிப்பதுக்கு முடிவெடுக்க முடியல. அதனால ஒரு ஸ்பெஷலைஸ்ட் குரூப்ஸ் அவங்கள போட்டு அவங்க கிட்ட இருந்து சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இல்ல சம்பந்தப்பட்ட அமைச்சரும் இன்னும் சீனியர். ஏன்னா ஒரு அமைச்சர் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், கூட்டணி அரசு நடத்த வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இருந்ததனால் கூட்டணி கட்சி அமைச்சர்கள் சுயமாக முடிவெடுத்து காங்கிரசுக்கு ஆபத்தாகி என்பதனால் ஒருவர் முடிவெடுப்பதை விட
5 பேர் 6 பேர் 7 பேர் சேர்ந்து முடிவெடுக்கும் போது முடிவுகள் வந்து நியாயமாக நடக்கும், சட்டப்படி நடக்கின்ற நம்பிக்கை. அதுதான் கொஞ்சம் விட்டீங்கன்னா கிளியர் பண்ணோம். அதாவது கேபினட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நாம் ஏற்றுக்கொண்டது. இது அதிபர் ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் என்பவர் ஒன் அமங் ஈக்குவல் தான், ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல் தான் அவரு. அதனால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனால் மன்மோகன் சிங் இருந்த இடத்தையும் கற்பனை செய்து பாருங்கள், இன்றைக்கு நரேந்திர மோடி இருக்கிற இடத்தையும் கற்பனை செய்து பாருங்கள். பிரதமர் அலுவலகம் எப்படி செயல்படுகிறது? நண்பர் சொன்ன மாதிரி அவர்கள் ஒவ்வொரு செயலாளர், ஒவ்வொரு துறை அமைச்சருடைய செயலாளரை நேரடியாக பிரதமர் தொடர்பு கொள்வது, எல்லாமே நேரடியான பங்கு வகிப்பது, அவர்களை அழைத்து பேசுவது. ஆனா இன்னைக்கு அருண் சோழி சொன்ன மாதிரி 3 பேர் தான் தெரிகிறாங்க. ஒன்று நரேந்திர மோடி, இன்னொன்று அமித்ஷா கட்சி, இன்னொன்று பினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி. இதை தவிர யாருடைய முகமும் நமக்கு தெரியல. சுஷ்மா ஸ்வராஜ் ஜனநாயக உணர்வு இருக்குல்ல, ஜனநாயக உணர்வு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல அடிக்கடி சந்திப்பார்கள். யாரு பிரதமரை சந்திச்சிருக்காரு. நரேந்திர மோடி பிரதமர் எனக்கு தெரிஞ்சு ஆட்சி போகக்கூடிய கடைசி காலத்தில் சந்திச்சாரு. அதுக்கு முன்னாடி முதல் முறையாக சந்திச்சாரு. திரு மன்மோகன் சிங் அவர்கள் மீட் பண்ணும்போது இந்த பிரஸ் தான் வரணும்னு செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க, எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க. எல்லா கட்சியும் செய்யறதானே, நீங்க அப்படி எல்லாம் கிடையாது. பிரதமர் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைப்பார்கள். அதில் பிரதமர் கலந்து கொண்டு பல முறை பேசியிருக்கிறார். இவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை, வெளிநாட்டு பயணத்துக்கு கூட பெரிய அளவுல வந்து பத்திரிகையாளர்களை அழைத்து செல்வதில்லை. ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இல்ல, வெளிப்படைத்தன்மை இல்லை. நரேந்திர மோடி நாடாளுமன்ற விவாதத்திலோ அல்ல ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயகத்திலோ நம்பிக்கை இல்லாதவர். அவர் தலைவர் அதிபராகவே அதிபர் நினைச்சு ஓட்டு போடல, பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் அதிபராக நடந்து கொள்கிறார். இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஜனநாயகம் நடைமுறைன்னு நீங்களும் கேட்டு இருக்கீங்க. ஒரு குடும்பத்துல வச்சுட்டு பேரை வச்சுட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க இவங்க வந்து எனக்கு 3 பேர் தெரியுதுங்கிறாங்க. ஃபைல் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட போகுதுங்கிறாங்க. இவங்க ஆட்சி காலத்துல என்ன நடந்தது? பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் பேருக்கு வச்சிருந்த ஃபைல் எல்லாம் திருமதி சோனியா காந்தி வீட்டுக்கு அவருக்கு போனதான் நாடு முழுவதும் அதுக்கு எங்க போச்சு? அப்படி போச்சுன்னா நீங்க கோர்ட்ல கேஸே போட்டுக்கலாம். எங்க போச்சு? யார் சொன்னாத? புக் எடுத்து பாருங்க. என்ன அதுல நீங்க சொல்ல வேண்டியது அவங்க வந்து ஃபைல் அவங்களுடைய தலைமையிட்ட வந்து கொள்கை ரீதியா கேட்கறதுங்கிறது வேற. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாக்குறோம், கொள்கை ரீதியான முடிவெடுக்கிறதுல கட்சிக்கு என்ன ரோல், அரசாங்கத்துக்கு என்ன ரோலுங்கிறதெல்லாம் ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணி சொல்ல முடியுமா? நீங்க ஆர்எஸ்எஸ் வந்து எங்களுடைய மார்க்க தரிசனம் எங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? சோனியா காந்தி அந்த கட்சியோட தலைவர் வழிகாட்டியா இருக்கக்கூடாதா? பிஎம் ஆபீஸ் ஃபைல் எல்லாம் ஜெண்டா வேளாள போற மாதிரி பேசுறீங்க. ஃபைல் போதோ போன் போதோ யாரும் தெரியும். நீங்க ஒரு விஷயம் காங்கிரஸ் வரலாற்றுல ஜனநாயகவாதி, மிகப்பெரிய ஜனநாயகவாதி நேரு, அவருக்கும் புருஷோத்தம் தாஸ் தாண்டன் காங்கிரஸ் தலைவருக்குமே கருத்து வேறுபாடு உண்டு. அதுக்கப்புறம் நேருவே தலைவராகிட்டார். அதுக்கு பிறகு இந்திரா காந்தி எல்லாமே காங்கிரஸ் தலைவர், பிரைம் மினிஸ்டர் ரெண்டும் ஒருத்தரே இருந்தாங்க. முதல் முறையாக 10 ஆண்டுகளாக, தயவுசெய்து இதெல்லாம் பாராட்டணும், 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி தலைவராக சோனியா காந்தி, பிரதமராக மன்மோகன் சிங், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 25 ஆண்டுகளாக எந்த அதிகாரத்துக்கும் வராம ஒதுங்கி இருக்கிறாங்க. தயவு செய்து மீண்டும் ஃபைல் அவங்க வீட்டுக்கு போகுதுன்னு சொல்றீங்களே, நியாயமா? அது அவருடைய சட்டத்துறை அமைச்சரா இருந்த பரத்வாஜ் வந்து கர்நாடகா கவர்னர் இந்த விஷயத்த சொன்னாரு. நாங்க வந்து ஃபைல காட்டும், அது தப்புல ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. மறந்துட முடியாது. துணைத் தலைவரா இருக்கிறதோ தலைவரா இருக்கிறதோ அது உங்களுடைய பெருந்தன்மை நீங்க சொல்லலாம். பட் உங்களுடைய கட்சி வாரம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. லோக் ஆயுக்தா, லோக்பால் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கடந்த ஆட்சியில் கடுமையான போர்க்குள் எழுப்பியது. பல சாமியார்களோடு சேர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்தது பாஜகவும் கூட. ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த லோக்பாலுக்கான தலைமை பீடத்தை நிரப்புவதில் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பை உருவாக்கும் சட்டத்தில் அகில இந்திய அளவில், மாநில அளவிலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி தயங்கிக் கொண்டே இருக்கிறது பாஜக அரசு. காரணம் என்ன? விவாதிக்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கன்பர்களை. சொன்னதை செய்கிறதா மோடி அரசு என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் வானதி சீனிவாசன் கேட்க விரும்புகிறேன். கடந்த ஆட்சியில வந்து பாபா ராம்தேவ்ல இருந்து, அண்ணா ஹசாரேல இருந்து, ஆம் ஆத்மி கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து எல்லாரும் வந்து போராடின விஷயம் லோக்பால் மசோதா.
அதுல பாஜக முடிஞ்ச அளவுக்கு அதுல ஆதாயம் தேட பார்த்தது. ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பப்ளிக் சப்போர்ட்டும் அந்த பக்கம் வந்தது ஆளுங்கட்சி மீது இருந்த அதிருப்தி காரணமாக. அவ்வளவு அக்கறையோடு அதனுடைய முழு பலனையும் அடைந்த பாஜக இன்று வரைக்கும் இந்த லோக்பால் பற்றி பாராமுகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? இதற்கும் உச்ச நீதிமன்றம், எதிர்கட்சி வேற ஏதாவது காரணம்? பாராளுமன்றத்துல இந்த லோக்பால் மசோதாவுக்கு வரும்போது இப்ப அதை செலக்ட், அதுக்கும் அமைச்சர் தான் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு திரு ஜிதேந்தர் சிங். செலக்ட் கமிட்டிக்கு நாங்க இந்த மசோதாவை ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கறதுல எல்லா கட்சிகளும் சேர்ந்தவங்க தான் அந்த கமிட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த கமிட்டிக்கு தலைவராக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி திரு சுதர்ஷன் ஆச்சியப்பன். அதனால செலக்ட் கமிட்டி கிட்ட இருக்கிறத எவ்வளவு சீக்கிரம் அவங்க கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்றாங்களோ அடுத்த செஷன்லயே நாங்க கொண்டு வர தயாரா இருக்கோங்கிற பதிலும் கேட்டுதான். இல்ல தலைவர் நீங்க சொன்னீங்க, அதுல மெஜாரிட்டி பாஜக உறுப்பினர் தான் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் டிரான்ஸ்பரண்டா சொல்லலாம். செலக்ட் கமிட்டியோட ஃபங்க்ஷனிங் எல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியது தலைவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. தலைவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு, மறந்துட முடியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், சில விஷயங்களை நீங்க சட்டமா கொண்டு வரும்போது வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அவசர சட்டமா கொண்டு வருவீங்க. தேவைப்பட்டால் இப்ப உடனே சீக்கிரம் செய்ய போறீங்க, ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜாயிண்ட் பார்லிமெண்டரிக்கான கூட்டம் கூட்டக்கான முயற்சி பண்ணீங்க. அப்ப உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் அந்த விஷயத்துல எவ்வளவு அக்கறை காட்டுங்கன்னு பாக்குது. இது மக்களுடைய நலன் சார்ந்த நேரடியாக நீதி நிர்வாகம், லஞ்ச லாவணம், இது எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல அந்த மாதிரி ஒரு அக்கறை. ஒரு விஷயம், அரசாங்கத்திற்கு எதுவுமே இது குறைச்சு முக்கியத்துவம், மக்களுக்கு குறைச்சு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதுவும் இல்ல. மக்களுக்கு அப்படி இல்ல, ஆனா பாஜக அரசுக்கு எதுன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. we are having our own priorities. எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவசரமாக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு பிரியாரிட்டிஸ் இருக்கு. இப்ப உங்க வீட்லயே எடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட 50 வேலை இருக்கும், ஆனா நீங்க மனசுல என்ன முடிவெடுப்பீங்க? முதல்ல இந்த 5 வேலையை முடிவெடுப்பீங்க. ஏன்னா அது வீட்டு வேலை. ஆனா அரசாங்க வேலை அப்படி நீங்க வீட்டு வேலை மாதிரி பண்ண முடியாது. அரசாங்க வேலை வீட்டு வேலை மாதிரி பண்ண முடியாது. அரசாங்க வேலையை மக்களுக்கு எது முக்கியமோ அப்படிதான் பண்ணுவீங்க. இல்லது வேற ஏதாவது இப்ப நீங்க சொல்ற மாதிரி இன்று நிலம் கையகப்படுத்தல் சட்டம் நம்ம கொண்டு வர வேண்டி இருக்கு. ஏனென்று கேட்டால் நம்ம மேக் இன் இந்தியா, ஜாப், மற்ற வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அதனால நிச்சயமாக லோக்பாலுக்கு நாங்க அது புறக்கணிக்க கூடியது இல்ல, அரசாங்கம் இதுல அப்புறமா கவனம் செலுத்திக்கலாங்கிற எண்ணம் இல்ல. ஒரு பக்கம் செலக்ட் கமிட்டி கிட்ட இருந்து இது ஃபைனலைஸ் ஆகி வரல. பெரிய பாதுகாப்பு இருந்த நில கையகப்படுத்தல் மசோதால அத நீங்க கடுமையா எதிர்த்தீங்க. இன்னைக்கு அந்த பாதுகாப்பு நீக்கிட்டு நீங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கூட்டம் கொண்டு போறீங்க. அப்ப உங்க பிரையாரிட்டி எந்த பக்கம் போகும் பாருங்க. அதுதான் சொல்றேன், ஒரு கவர்மெண்ட் எல்லா சட்டத்தையும் அப்படியே ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செஷன் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரல. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகல. புரியுதுங்களா? நம்ம செலக்ட் கமிட்டி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த செஷன்ல வரப்போகுது. ஆனா அரசாங்கம் எம்மாதிரியான சட்டங்களுக்கு இன்னும் அதிகமான முன்னுரிமை கொடுக்க வேண்டி இருக்குங்கிறதுல டாப் பிரியாரிட்டியில ஒரு சில சட்டங்களை கொண்டு வருது. இதே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அவர்களுக்கு இருக்கிற ஓன் பிரியாரிட்டி டெஃபினட்டா அது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, இது டெஃபினட்டா செய்யதான் போறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படிங்கிற மறந்துடாம இருந்தீங்கன்னா மக்களுடைய பிரியாரிட்டியில நீங்க இருப்பீங்க. இல்ல 51 மசோதாக்கள்ல 43 நிலைக்குழுக்கு அனுப்பாமலேயே நிறைவேற்றுகிற முயற்சியில இந்த அரசு ஈடுபடுகிறது. ஆக மாநிலங்களை பல மசோதாக்கள்ல கலந்து ஆலோசனை கிடையாது. கிட்டத்தட்ட 39,000 அந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இதுல 39,000 மனுக்கள் பெண்டிங் இருக்கு. அதாவது அவங்க சொல்றது, சோனியா காந்தி சொல்றது, இன்ஃபர்மேஷன் டிலேட் இஸ் இன்ஃபர்மேஷன் டினைட் என்றுதான். அதாவது காலதாமதமாக வருகிற தகவலால அது மறுக்கப்பட்ட தகவலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் பல அநீதி இழைக்கப்படுகிறது. ஆக அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல ஒரு நம்பிக்கையில மார்ச் 11, 2015 டைரக்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், அவங்க பினான்சியல் பவர்ஸ், இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய பினான்சியல் பவர்ஸ் எல்லாம் ஒரு அரசு செயலாளருக்கு மாற்றி இருக்கிறார்கள். அதன் மூலம் அதன் தனித்தன்மை, சுயேட்சை தன்மை, பொருளாதார அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஃப்ரீடம், அந்த சுதந்திரம் அங்கே மறுக்கப்படுகிறது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக காலமா சில இன்ஸ்டிடியூஷனை சிதைக்கிற, அதை முடக்குகிற, செயலிழக்க செய்கிற பணியில பாஜக செயல்பட்டு வருகிறது. காரணம் இந்த இன்ஸ்டிடியூஷன் நம்பிக்கை இல்லை. ஆமா, அதாவது இன்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால ஆட்சி பாத்துட்டீங்கன்னா பல்வேறு விதமான ஜனநாயகத்தின அந்த மாண்பையும் சரி, ஜனநாயக ரீதியாக அரசாங்கம் பங்கன் ஆகிறதையும் சிதைச்சது அப்படின்னு பார்த்தா மிக மிக முக்கியமான பங்கு காங்கிரஸ் கட்சிக்கு தான் உண்டு. அதனால லோக்பால் அதுக்கான வழியை காணும். சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன் ஊழல் ஒழிப்புல அதிகார மையத்துல காலி பண்ணக்கூடிய விஷயம், அதை பற்றி தகவல் காணும்.
சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆபீஸ் வந்து பல தகவல் தெரிவிக்க வேண்டிய விஷயம், அடிப்படையான விஷயம், நிறைய ஆயுதங்கள் பயன்படுத்திருக்காங்க மக்கள், அதுக்கான வழியை காணும். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த விசில் ப்ளோயர்ஸ் உடைய சேஃப்டி பத்திர விஷயம். அத வந்து இன்னும் அப்படி அந்த மசோதா நிறைவேற்றுக்கான வழியை காணும். கடந்த ஆட்சி நிறைவேற்றல, இன்னமும் கூட அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுல எவ்வளவு தூரம் அவங்க அக்கறை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுதான். இல்ல அக்கறை இந்த முன்னுரிமை பத்தி சொன்னாங்க. இந்த ஆட்சி வருவதற்கு முக்கியமான காரணம் பாஜக வர்றது காரணம் ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னா முன்னுரிமை வந்து ஊழல் ஒழிப்புக்கு தானே கொடுத்திருக்கணும். ஏன் அதை வந்து இது பண்ணுறது? மிகப்பெரிய அந்த எலக்ட்ரல் கேம்பெயின் டைம்லயும் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டது ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தை. அதுல அதிகமா பலனடைவாங்க. பிரையாரிட்டியில் அது எப்படி இல்லாம போச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு விசில் ப்ளோயர்ஸ்க்கான சேஃப்டி இல்லாம எப்படி வந்து விசில் ப்ளோவர் வந்து பண்ண முடியும்? அது பல விஷயங்கள் வந்து இதுல முக்கியமா என்ன முக்கியமான பிரச்சனை, வாஜ்பாய் அரசு இருக்கும்போது 2004 வரைக்கும் லாலு பிரசாத் அவர்கள் பீகார்ல வந்து முதலமைச்சரா இருக்கிறார். அப்ப வந்து நெடுஞ்சாலைத்துறையில ஒரு அதிகாரி பேர் தூபே நினைக்கிறேன், என்னோட ஞாபகம் சரியா இருந்தா தூபே, அவர் வந்து நெடுஞ்சாலைத்துறையில எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குதுன்னு லாலு அரசு பத்தி குற்றச்சாட்டை வாஜ்பாய்க்கு வைக்கிறார். வாஜ்பாய் அந்த கடிதத்தை லாலுவுக்கு அனுப்புகிறார். அந்த தூபே கொல்லப்படுகிறார். அப்ப இந்த விசில் ப்ளோயருக்கு வந்து எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை இருந்ததுங்கிறது வாஜ்பாய் ஆட்சி கண்கூடான ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறது. யார் ஒருத்தர் தொடர்ச்சியாக அதற்கு பின்னாலும் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அதற்கு அடிப்படை காரணமா இருந்தது பிரதமருடைய ஒரு தவறான முடிவு. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ அவருக்கு இன்னார் உன் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் என்ற கடிதத்தை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணது மாதிரி ஒரு டேஞ்சரான டிசிஷன் இருக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், எப்பவுமே ஒரு உங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படும் போது அதற்கான பதிலை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கேட்டு பெறுவது என்பது அடிப்படையான இந்த மாதிரி கோல் சொல்றாங்க உங்க மேல புகார் வருதுன்னு சொல்லாம எப்படி வைங்க, அவங்க விசாரணை நடத்துங்க, ஜெயிலுக்கு போடுங்க. ஆனா தூபே உன் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார் என்று சொல்வது தூபே கொல்லப்படுவது. கொல்லப்படுறதுக்கு வந்து நீங்க லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி ஆட்களை சொல்லுவீங்களா? அதை விட்டு திரு வாஜ்பாய் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சட்டத்தின் கடமை கட்டாயம். நீங்க வந்து யார் ஒருத்தர் அதாங்க விசில் ப்ளோயருக்கான சட்டத்துக்கு என்ன அவசியம்? உங்களுடைய பதிலையே உங்களுடைய தேக்கம் தெரியுது. விசில் ப்ளோயர் வந்து நமக்கு ஆபத்து நினைக்கிறீங்க. விசில் ப்ளோயரை பாதுகாத்திருக்க வேண்டிய வாஜ்பாய் அரசு பாதுகாக்கல. இப்ப அந்த சட்டம் வெளியே வரல. அதிகாரிகள் வந்து நேர்மையான அரசாங்க அதிகாரிகள் உயர பணம் வச்சிருந்தா வேலை செஞ்சுட்டு அது என்ன ஒரு வெறும் அரசாங்கத்தினுடைய சட்டத்துல நீங்க வந்து இந்த சட்டம் கொண்டு வர பாதுகாப்பு கொடுத்தா ஜனாதிபதி இருக்கு அந்த பெண்டிங்ல ஏங்க பிரையாரிட்டி வர மாட்டேது? ஜனாதிபதி ஏங்க வெளியே வர மாட்டேது? ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறாரு. ஒரு மே 2014 குடியரசுத் தலைவர் விசில் ப்ளோயர் பிரிவென்ஷன் ஆக்டுக்கு ஒப்புதல் கொடுத்துறாரு. இந்த ஓராண்டு காலமாக அது செயலுக்கு வராம முடக்கப்பட்டிருக்கு. ஏன் முடக்கப்படுகிறது? பதில் சொல்லணும்ல பாஜக. நீங்க விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் கூட நிறைய சட்டங்கள் நாட்டுக்கு அவசியமானது, ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட்ல தேவைப்படக்கூடியது நிறைய விஷயங்கள் செய்யதான் போறோம். ஏற்கனவே இருக்கிறத நீங்க செய்யாம இருக்கிறீங்க, ஏற்கனவே தேவையானது கொண்டு வரப்பட செய்யாம இருக்கிறீங்க, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட செய்யாம இருக்கிறீங்க சொன்னா நாங்க புதுசா நிறைய செய்யத்தான் போறோம் என்ன நாங்க வந்து செய்யத்தான் சொல்றோம். பார்லிமெண்டரி ப்ரொசீஜர் கவர்மெண்ட் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஒத்துக்கலாம். ஆனா இந்த ப்ரொசீஜர் எல்லாம் மீறி வந்து ஒரு சூப்பர் மேன் ஒருத்தர் போறாரு. அவர் ரேடியோ விளம்பரம் வந்துச்சு FM சேனல்ல, ஊழல் வந்து சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ மோடி வராரு, ஊழல் ஓடி போயிடும். இப்படிப்பட்ட பிரமைகளை யார் உருவாக்குனாங்க? இருக்கு என்னால முடியாது. 15 லட்சம் ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னது அது எப்படி ஒரு எலெக்ஷன் வின் பண்ணுங்க எது வேணாலும் பேசுறதா? அவ்வளவு ஈஸியா முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும் இந்த ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியது அவர் வந்து கடவுளுக்கு நிகராக வந்து சொல்ல. ஆனா நரேந்திர மோடி சொன்னார் எங்களுக்கு வந்து மேனிபெஸ்டோவோட முக்கியம். நீங்க வந்து கடைசி முதல் தேர்தல் துவங்குற நாள்ல வாக்குப்பதிவு துவங்குற நாள்ல தான் நீங்க மேனிபெஸ்டோ வெளியிட்டீங்க. அப்ப சொன்னது மேனிபெஸ்டோவோட முக்கியம் எங்களுடைய வாக்குறுதி தான், நாங்க ஏதாவது சொல்றதுதான் செய்வோம் செய்யறதா சொல்லிட்டு மோடி பேசினார். தேர்தல் பிரச்சாரம் கூட மோடி பேசினார். விஷயங்கள்ல இந்த அரசாங்கத்தை மேல ஒரு ஊழல் உங்களுக்கு வாய்ப்பு வரலங்க. இப்பதான் தொடங்கிறீங்க.
5 வருஷம் பார்க்க போறோம். ஒரு வருஷ கால அரசாங்கத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம். நீங்க சொல்ல முடியல. இந்த ஒரு வேலையிலான பயன் நம்ம மறுத்த முடியுமா திரு விஜயசங்கர்? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷத்துக்கு மேல குஜராத்ல முதலமைச்சரா இருந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சி 3 தேர்தலை சந்தித்து எதிர்கொண்டது. அவர்களால் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்த முடியல. குற்றச்சாட்டை விட நிறுவனம் அப்புறம் குற்றச்சாட்டை விட இந்த 11 மாதங்கள்ல நம்ம பார்த்தோம் 2004 இருந்து 2014 வரைக்கும் டெய்லி ஒரு புகார் வந்துட்டே இருந்துச்சு. உண்மையா பொய்யா அப்புறம் இன்னும் எதுவுமே நிரூபிக்கப்படல. அதே நான் மதிய செய்யறேன். ஆனால் இந்த 11 மாதங்களில் ஒரே ஒரு முறைகேடு இந்த ஆட்சி வெளிவந்திருக்கிறது சொல்ல முடியல. நீங்க 2004 வாஜ்பாய் ஆட்சி போய் காங்கிரஸ் ஆட்சி வந்தது. அந்த முதல் 5 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வரலையே. இப்ப ஒரு வருஷம் தானே முடிஞ்சிருக்கு. தெரியும் 2G வழக்கு உட்பட இந்த நிலக்கரி வழக்கு உட்பட எல்லாமே 2007 2009 வரைக்கும் 2008-09 பிறகுதான் எல்லாமே. 2004 2009 வரைக்கும் முதல் ஆட்சி காலம் தான். முதல் 5 ஆண்டு கால ஆட்சி. திரு கோபன், நான் முதலே பதிவு பண்ணிட்டேன். இதில் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை இன்று வரை. நான் மறுக்கல. ஆனால் குற்றச்சாட்டுகளாக இருந்தன. இந்த 11 மாத ஆட்சி காலத்தில் குற்றச்சாட்டுகள் கூட ஊழல் இல்லை என்று மறக்க முடியாது. முதல் 3-4 ஆண்டுகள்ல எந்த குற்றச்சாட்டும் யூபிஏ மேல கிடையாது. யூபிஏ மேல முதல் 4 ஆண்டுகள்ல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வர ஆரம்பிச்சது. ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்கு நீதிமன்றத்தில். இவங்க ஊழல் செய்ய போறாங்கன்னு நான் சொல்ல. ஆனா ஊழலுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் சொன்னவங்க அதுக்கு பிரையாரிட்டி கொடுக்காங்க குற்றச்சாட்டு. நீங்க ஊழல் இல்லங்கிறது இப்போதைக்கு பார்க்க போறோம். இன்னும் ஒரு 5 வருஷம் பார்க்க போறோம். அதுக்கு பிறகு தெரியும். ஆனா என்னன்னா பிரையாரிட்டி என்ன, மறுபடியும் முன்னுரிமை பிரச்சனை தான். இதுக்குதான் முன்னுரிமை கொடுத்திருக்கணும். நீங்க ஊழல் தான் எல்லாத்துக்குமே காரணம். அது உண்மையே கிடையாது. ஊழல் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஊழல் என்பது பிரச்சனை தான். ஊழல் மட்டுமே பிரச்சனை இல்லை. ஊழல்வாதிகள்கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு கேள்விக்குரியாத. அதுல என்ன பிரச்சனை, ஊழல்வாதிகள் சொல்றது நீங்க அரசியல்வாதிகளை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஊழலுக்கு காரணமான அதிகாரிகள், பிசினஸ், மல்டிநேஷனல்ஸ் எல்லாருமே இன்வால்வ்டு. நீங்க அவங்களுக்கு சாதகமான சில செயல்களை செய்து கொண்டு அவங்களுக்கு எத்தனை தொழிலதிபர்கள் மீது வழக்கு வந்து நில கையகப்படுத்த நில கையகப்படுத்தும் சட்டத்தை கடந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு துணை புரிந்துவிட்டு புது அவசர சட்டம் கொண்டு வர நிர்பந்தித்த கார்ப்பரேட்டுகள் யார்? அதற்கு என்ன நடந்தது? கடந்த தேர்தலில் அவர்கள் நிதி கொடுத்த காரணத்தினால்தான் அவசர சட்டம் வந்தது. யாருக்காக கொண்டு வரீங்க? நிலத்தை அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எடுக்கிறதுல இருந்து மட்டும்தான் விதிவிலக்கு இருக்கே தவிர தனியார் நிறுவனங்களுக்கு நிலம் எடுக்கப்பட வேண்டும் என்றால் விவசாயிகளுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்பது இன்னைக்கு ஒப்புதல் பெற வேண்டிய அவசியமே கிடையாது. விவசாயிகளிடம் தனியார் நிறுவனங்களுக்கு நிலம் ஒப்புதல் 80% ரத்து செய்யப்பட்டது. அது ரத்து செய்வது வெறுமனே அரசாங்கத்தினுடைய, அதுவும் குறிப்பாக எரிசக்தி, நீர் ஆதாரம், நீங்க ஒவ்வொரு விஷயத்த அடிப்படை கட்டமைப்பு வசதி, சாலை, துறைமுகம், இதுக்கெல்லாம் தனித்தனியாக விலக்கு கொடுத்து இதை வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதுல மாற்றம் கொண்டு வந்திருக்கு. நிலத்தடி பத்தி இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே இவர்களுக்காக ஒதுக்கிய நிலங்கள் என்ன ஆயிட்டுன்னு ஒரு கணக்கு எடுத்து பாருங்களேன். இதுக்கு அவ்வளவு அவசரமா ஒரு சட்டம் போட்டு அந்த கணக்கு எடுத்தீங்கன்னா பல பேர் அந்த நிலத்தை ரியல் எஸ்டேட் ஆகும். பிரதமர் சொல்றாரு, அரசாங்கத்துடைய நிலம் பயன்படுத்தப்படாத தரிசு நிலங்கள் பயன்படுத்தப்பட்டு அதன் பிறகுதான் விவசாயத்துக்கு போகுதுன்னு சொல்றாரு. அப்படின்னு அவசர சட்டம் ஏன் கொண்டு வரீங்கன்னு கேட்கிறேன். அது நீங்க பொறுமையா இருக்கலாமே. அரசாங்க நிலம் எல்லாம் பயன்படுத்த, இப்ப அரசாங்கத்துல நிலம் இல்ல, பயன்படுத்தப்படாத தரிசு நிலம் இல்ல, இப்ப வர்றேன் அப்ப சொல்லுங்க சட்டத்தை அன்னைக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அரசாங்க சட்டத்துக்கு போக முடியாது. சட்டத்தை கொண்டு வந்துட்டு தான் நம்ம ப்ராஜெக்ட் போக முடியும். பிரதமர் சொல்லக்கூடிய கற்பனை அடையாளம் என்ன சொல்றேன், ஒரு நிலத்துக்கு போகும்போது 100 ஏக்கர் தேவைப்படுது. 50 ஏக்கர் அரசாங்கத்துக்கிட்ட நிலம் இருக்கு, மீதி 20 ஏக்கர் தரிசா இருக்கு. மீதி இருக்கிறதுக்கு நாம நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகள், அதுவும் குறிப்பாக மிக அதிகமாக வேளாண்மை நடக்கூடிய இடத்துல இல்ல, வருஷத்துக்கு மழை பெய்யாமையோ தரிசாவோ கிடைக்கூடிய நிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எடுத்துதான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நிறைவேற்ற முடியுமே தவிர எங்க கிட்ட இப்ப 50 ஏக்கர் தான் இருக்கு, நாங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு கொண்டு வர சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியும் இல்ல, உங்களுக்கு தெரியும் அப்படி கிடையாது. அப்படி இல்ல, அது நடைமுறையில சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். காஞ்சிபுரத்துல, உரகடத்துல, இந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் பூரா நிலம் கையப்படுத்தப்பட்ட போது தரிசு நிலம் விவசாயம் வந்து பார்க்கப்படவில்லை. முழுக்க தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுப்பதுதான்
நீங்கள் சொல்லக்கூடிய சட்டம். பிரதமர் மோடி லேண்ட் எடுக்க போறதில்ல, கலெக்டர் தான் எடுக்க போறாரு. கலெக்டருக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பது யார்? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பின்னாலே இந்த சட்டம் அரசாங்கங்கள் இதை முடிவு செய்யும் போது வார்த்தை கேட்டுதான் பிரதமர் சொல்றாரு. மாநில அரசாங்கங்கள் உண்மையாகவே இது எங்களோட விவசாய நிலம்னா உங்களோட ப்ராஜெக்டுக்கு இவ்வளவுதான் நிலங்கிறத சொல்லுங்க. ஆனால் நிலம் பற்றாக்குறையால் விவசாயிகளுக்கு நீர் கிடைப்பதோ மின்சாரம் கிடைப்பதோ தடைபட்டு விடக்கூடாது என்பதுதான் எங்கள் நோக்கம். நான் கேக்குற சுமித்ரா மகாஜன் கல்யாண் சிங் நிலைக்குழு பரிந்துரைப்படி நிறைவேற்றப்பட்டு இவங்க ஆட்சியில கெசட் பண்ண ஒரு சட்டத்தை மாற்றாக முற்றிலும் புறக்கணித்து விட்டு விவசாயிகள் புது அவசர சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அதற்காக நரேந்திர மோடி வரிந்து கட்டிக் கொண்டு தீவிரம் காட்டுவது ஏன்? நரேந்திர மோடி வாய்ப்பளித்திருக்கிறார்கள், அவர் மீது நம்பிக்கை வைத்து அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு விரைவாக வேகமான வளர்ச்சியை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பிரதமருக்கு இருக்கிறது. வளர்ச்சியின் போர்வையில ஊழல் நடக்கும் போது விவசாயமே இப்போ வந்து எப்படி இருக்கு நிலைமை இருக்கு. விவசாயம் வந்து ரொம்ப கீழ் அதல பாதாளத்துக்கு விவசாயத்துக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு உங்களுக்கு. குஜராத் பத்தி இப்ப சிஏஜி ரிப்போர்ட் வந்துருச்சு. ஃபார்மர்ஸ் அந்த அக்ரிகல்ச்சர் growth வந்து ரிவர்ஸ் growth. சிஏஜி ரிப்போர்ட் அரசியலே பண்ணாங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் அதே சமயம் கடந்த முறை பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களே வந்து விவசாயத்தை எல்லாரும் நம்பிதான் கொஞ்சம் வெளியே வந்துட்டு பிரதமர் மன்மோகன் சிங் கொடுத்தாங்க, மறந்துட முடியாது. நிச்சயம் நம்பிக்கை அளிக்கிறதா மோடியுடைய அரசுடைய செயல்பாடு, மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம். நம்பிக்கை அளிக்கிறதா மோடி அரசு என்ற கேள்விக்கு ஆம் என்று 21 விழுக்காடு மக்களும், இல்லை என்று 72 விழுக்காடு மக்களும், ஓரளவு நம்பிக்கை அளிக்கிறது என்று 7 விழுக்காடு மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஓரளவு நம்பிக்கை அளிக்கிறது என்று 7% மக்களும், ஆம் முழுமையான நம்பிக்கை அளிக்கிறது என்று 21% மக்களும், இல்லை மோடியுடைய அரசு நம்பிக்கை அளிக்கவில்லை என்று 72% மக்களும் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக மக்களுடைய கருத்து வேறு மாதிரியா இருக்கிறது. எதிர்க்கட்சி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. இன்னமும் 4 ஆண்டுகள் இருக்கிறது. இன்னும் 11 மாதத்தை மட்டும் நிறைவு செய்யக்கூடிய அரசு தன்னுடைய பொறுப்பை கடமை உணர்ந்து இன்னமும் ரெஸ்பான்சிபிளோட இன்னமும் பொறுப்புணர்வோடு செயல்படும் என்று எதிர்பார்ப்போம். மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் நிச்சயமாக அவர் இன்னும் பல விஷயங்களை செய்ய முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. ஆயுதெழுத்தும் நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. தமிழக முதலமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறந்த மடல் எழுத, அந்த மடலுக்கு பதிலாக இந்த கேள்வி கேட்பதற்கெல்லாம் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதல்வர் வேட்பாளர் திரு அன்புமணி ஒரு பதில் கடிதம் எழுத, அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு முன்னாள் தர்மபுரி எம்பி அவர் வந்து ஒரு பதில் கடிதம் எழுத, இன்று மீண்டும் பாமகவுடைய முதல்வர் வேட்பாளர் திரு அன்புமணி அவர்கள் திரு ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல்வேறு கேள்வி அடுக்கியிருக்கிறார். நீங்கள் பதில் சொல்லாமல் வேறொருவரை என்னிடம் தோற்றவரை வைத்து நீங்கள் பதில் சொல்ல வைக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். மீண்டும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு பதிலளித்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை நான் தகுதி இல்லாதவர்களுக்கு பதில் அளிப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். இந்த 2 பேருக்கான ஒரு யுத்தம் ஒரு வரம்பை ஒரு சரியான நிலையை தாண்டி ஒரு மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக ஒரு அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள். பாமக ஏன் திமுக குறிவிக்கிறது என்ற கேள்விக்கு பதில் தேடியாக வேண்டியிருக்கிறது. நம்பர் 1 இடத்தை பிடிப்பதற்கு முன்னால் நம்பர் 2 இடத்தை பிடிக்க வேண்டும். நம்பர் 2 இடத்தில் இருக்கக்கூடிய திமுக குறிவிப்பதால் நம்முடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது என்று பார்க்கிறதா, அல்லது அவர்கள் எழுப்பிய கேள்வி யார் எழுப்பிய கேள்வியா இருந்தாலும் அவருடைய எழுப்பிய கேள்வி நியாயம் இருக்கிறதா இல்லையா என்றுதானே பார்க்க வேண்டும் என்று இந்த பக்கம் பார்ப்பதா? இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஏன் திமுக வந்து பாமகவை தாக்கும் முனைகிறது, அந்த கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிக்கலாமே என்ற மறுபக்கம் கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிக்கிறோம். இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் அன்புமணியுடைய திமுக எதிர்ப்பு அக்கறையா அரசியலா என்ற தலைப்பில் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் முன்னிருக்கிறார். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில் அவர்கள் முன்னிருக்கிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு செந்தில் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இயல்புல நான் வந்து அறிமுகர்கள் சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சி முதல்வர் வேட்பாளர் அறிவித்திருக்கிறது. உங்களுடைய கட்சியுடைய ஆசை முதல்வர் பதவியை பிடிக்க வேண்டும், உங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது. அப்படியானால் நீங்கள் அதிமுகவையோ ஆளுங்கட்சியோ குறை சொல்வதை விட்டுவிட்டு நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக பக்கம் கூட்டுவது என்ன, சேவ் செய்து கோல் போடுவதோடு ஆகாதா? உங்களுடைய நோக்கம் திமுக குறை சொல்லி நம்பர் 1 இடத்தை பெறுவதற்கு முன்னால் முதல் நம்பர் 2 இடத்தை பெறுவோம் என்ற அரசியல் நோக்கம் தான் காரணமா? திரு செந்தில். 2016 தேர்தலுக்கான தேர்தல் களம் தமிழகத்திலே தயாராகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் 4 ஆண்டுகளாக தமிழகத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்த
எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்புள்ள ஒரு பதவியை மறந்துவிட்டு மகனுடைய படப்பிடிப்புக்காக சிங்கப்பூர் சென்று திரும்பிய ஒருவர் எல்லாம் திடீரென தமிழகத்தை பற்றி மிகுந்த அக்கறை கொண்டு ஒரு கூட்டணியை அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு சென்று வந்திருக்கிறார். இது தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் துவங்கிவிட்டது. திமுக ஒரு திட்டத்தோடு இந்த தேர்தலை அணுகுகிறது. அந்த திட்டம் என்னவென்றால் 2016 தேர்தலை பொறுத்தவரை அதிமுக ஒரு மோசமான ஆட்சியை செய்திருக்கிறது. நம்முடைய லட்சியம் என்பது இந்த மோசமான ஆட்சியை அகற்றி திமுக மூலம் நல்லாட்சியை தருவோம் என்ற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக, ஒரு சூழலை ஏற்படுவதற்காக திமுக தன் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது. நாங்கள் சொல்ல விரும்புவது, இப்படித்தான் 45 ஆண்டுகளாக இந்த இரண்டு கட்சிகளை மாற்றி மாற்றி ஆட்சியை அமைத்து தமிழகம் ஐசியூக்கு போயிருக்கிறது. திரு ஸ்டாலின் சொன்னது போல இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னாலே இருக்கிற நிலை, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டும் என்பதோ, அதிமுக வேண்டாம் திமுக வேண்டும் என்பதோ அல்ல. யார் நல்லாட்சியை தருவார், யார் ஊழலின் அடையாளம், யார் ஊழலின் இல்லாத ஆட்சியை தருவார் என்ற கேள்விதான். அது ஒரு விடை தெளிவு. ஊழலின் இரண்டு பக்கங்கள் திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தை கொள்ளையடித்த கட்சிகள், தமிழகத்தை நிர்வாக சீர்கேட்டுக்கு மூல காரணமாக ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், நீங்க ஏன் வந்து ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதை விட்டுட்டு எதிர்கட்சியை விமர்சிக்க ஒரு கேள்வி கேட்டேன். அதுல துணையா நீங்களே வந்து நிரூபிக்கிறீங்க. இப்பயும் கூட திமுக பற்றி பேசாமல் தேமுதிக பற்றி பேசுறீங்க. இங்க தேமுதிக விவாதத்துல பங்கெடுக்கல, அவங்க வந்து கேள்வி எழுப்பல, திமுக பாமக தான் இருக்கு. ஆனா இப்ப கூட நீங்க திமுக பற்றி பேசாமல் தேமுதிக பற்றி பேச. என்னுடைய கேள்வி, விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ரீதியாக 4 ஆண்டுகள் தூங்கி கொண்டு என்றால் நான் கேட்கிறேன், இதே 4 ஆண்டுகள் பாமக இது போல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி போய் சென்றிருக்க வேண்டியதானே? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டியிருந்தால் இதே போல திமுக தலைவர் விஜயகாந்துக்கு கூடியது போல அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பாமக தலைவருடைய பேச்சை கேட்டு வந்திருக்குமா? உங்கள் தொலைக்காட்சியிலே எடுக்கப்பட்ட ஒரு வாக்கெடுப்பில் தமிழகத்தின் உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்பட்ட கட்சி எது என்ற கேள்விக்கு மிக அதிகமான வாக்கெடுப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் திமுக வந்திருக்கிறது. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் திமுக வந்திருக்கிறது. விமர்சகராக வாட்ச்டாக பாட்டாளி கட்சி இருந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இது போன்ற முடிவுகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவு வருது. நீங்கள் அறியாதல்ல, எல்லா நாளும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவா வந்துள்ள ஒவ்வொரு நாளும் மாறுகிறது என்று மறந்துவிட முடியாது. அதற்கு அந்தந்த கட்சி தொண்டர்கள் என்ன செய்யறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். புரியவில்லை இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை நமக்கு சாதகமான முடிவு வருவதற்காக அந்தந்த கட்சி தொண்டர்கள் என்ன செய்யறாங்க தெரிஞ்சதுதான். ஒரு ஊக்கப்பூர்வமாக, ஒரு ஆக்கப்பூர்வமாக அந்த கட்சி தொண்டர்கள் அதிகமான அளவுல வந்து SMS-உம் Facebook குறிப்பிடுறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல தவறு. நீங்க அப்ப வந்து இப்ப இனிமேல் வந்து சந்தையில் வருகின்ற அத்தனை வாக்கெடுப்புகளும் அத்தனை செய்திகளும் ஏதோ திட்டத்தின் அடிப்படையில் வருகிறது, இனிமேல் அதை பார்க்காதீங்கன்னா ஏன் நடத்துறீங்க? நீங்க தான் இல்லை என்று நீங்களே சொல்லுகிறீர்களா? மாறி மாறி வருது. நான் சொன்னேன், நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். நான் சொல்லது நல்லா கவனிக்கணும். மாறி மாறி வருகிறது என்று சொன்னேன். ஆட்சி மாறி மாறி வந்திருக்கிற மறந்துட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி அறுதி பெரும்பான்மை 35 சீட்டுக்கு மேல எம்எல்ஏ இருந்தது உண்டு, எம்எல்ஏ இல்லாமல் இருந்தது உண்டு, 3 எம்எல்ஏ சுருங்கியது உண்டு, பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்தது உண்டு, 7 பிரதிநிதி எம்பியோடு இருந்தது உண்டு. மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயம் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரை நடந்த மாற்றங்கள் எல்லாம் கொதிக்கிற எண்ணெய் வேண்டாம் என்று தமிழக மக்கள் குதித்தால் எரிகிற நெருப்பு சுடுகிறது என்று குதித்தால் எரிகிற எண்ணெய் என்று இந்த இரண்டு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நம்பி இருந்தார்கள். வருகிற 2014 மருத்துவர் அன்புமணி ஒரு அறைகோலை விடுத்திருக்கிறார். வாருங்கள், 2 ஊழல் கட்சிகளுக்கு முடிவு கட்டுவோம், தமிழகத்துக்கு நன்மை செய்வோம். நான் ஒரு திட்டத்தை கொடுக்கிறேன், என் மீது நம்பிக்கை இருக்கிற தமிழ் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் வாருங்கள், போதும் இந்த 2 கட்சிகளுடைய ஊழல் அரசுகள் ஆட்சிகள் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் 2016 தேர்தலுக்கான அடிப்படை பிரச்சனையாக பிரச்சனை வந்து டைமிங் தான். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கட்சியுடைய முதல் வேட்பாளர் இன்னைக்கு வந்து இங்க இல்ல, அவர் வெளியூர் போயிருக்கிறாரு, வெளியிடத்துக்கு போயிருக்கிறார், அவருடைய சொந்த பணி காரணமா. ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் திமுக பொருளாளர். முதலமைச்சர் பதில் வரல, அதிமுக பதில் வரல. அதற்கு மறுநாளே பாமக பதில் வரும்போது இதற்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதோ என்ற சந்தேகம் தானே வரும் சாமானியனுக்கு. அரசியல் கணக்கு தான் சொல்லிட்டு முதல்ல அரசியல் கணக்கு. திமுக
அதிமுகவை கேள்வி கேட்பதன் மூலம் நாங்கள் நல்லவர்கள், நீங்க எல்லாம் தப்பு பண்ணிக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அவரை கேட்ட அத்தனை கேள்வி உங்களை கேட்க வேண்டிய கேள்விகள். டாஸ்மாக் பத்தி பேசுறீங்க, கொட்டும் மலையில 1971 கொடையை பிடித்துக் கொண்டு மூதறிஞர் ராஜாஜி கலைஞர் வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் ஒரு சமயம் செய்கிற தவறு தலைமுறைகளை அழித்து விடும் என்று கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அதை மீறி சாராய கடை திறந்தது திமுக. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க டாஸ்மாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. தொழில் முதலீடு பத்தி பேசுறாங்க. 45,000 கோடி முதலீடு நாங்க கொண்டு வந்தோம், இவங்க எவ்வளவு கொண்டு வந்தாங்கன்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். 45,000 கோடி முதலீடு கொண்டு வந்தீங்களே, 2.5 லட்சம் வேலை வாய்ப்பு சொல்கிறீங்களே, பட்டியலை கொடுங்கள், வெள்ளை அறிக்கை கொடுங்கள் கேட்டோமே, பதில் சொல்லியே நீங்க என்று நாங்கள் பதில் கேள்வி கேட்கிறோம். உங்களுடைய கேள்வி நான் திரு ஜெபராஜ் கொண்டு வருகிறேன். உங்களுடைய கேள்வி நான் கொண்டு வருகிறேன். இயல்புல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதல்வர் வேட்பாளரா வேறு யாருமா அப்படிங்கறத தாண்டி ஒரு அரசியல் கட்சி மட்டும் இல்லாமல் ஒரு சாமானியனுக்கும் கூட இந்த நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. கேள்வி கேட்டு பதில் பெற்று அதில் நிறைவடைந்துதான் இந்த இவர் முதலமைச்சராக ஆகலாமா வேண்டாமா என்ற முடிவுக்கு சாமானியர் வாக்காளர் வருகிறார். ஒரு கேள்வி எழுப்பப்படும் போது அதற்கான பதில் வராமல், இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் பக்கத்திலிருந்து அதற்கான பதில் வராமல், ஒரு முன்னாள் எம்பி ஒருத்தரிலிருந்து பதில் வரும்போது நீங்கள் அவர் செய்வதை தாண்டி எங்களால் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற காட்டுறீங்களா? இல்ல, இப்ப யார் பதில் கொடுத்தாங்க என்பதல்ல, அவர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுத்தோமா? பதில் கொடுக்கல. தாமரை செல்வம் அவர்கள் அந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்பி. இன்னொன்னு மரியாதைக்குரிய டாக்டர் செந்தில் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் திரு அன்புமணி அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கவில்லை. அது எங்களுக்கு எம்பி கொடுத்திருக்கார், தலைமை நிலைய செயலாளர் கொடுத்திருக்கிறார். இன்னொன்னுங்க, நீங்க தளபதியும் திரு அன்புமணி அவர்களையும் ஒன்றாக சேர்ப்பதே முதலில் தவறு. அப்படி நாங்க யாருமே சொல்ல அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப ஒரு பேர் அவர் பேர் நான் கேட்கறது விஜயகாந்தோடு நாங்கள் போனதுதான் இப்ப காயின், அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. இல்ல, நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க எதிர்கட்சி தலைவர் வந்து செயல்படுதுன்றது, அவர் செயல்பட்டு அவர் கூட அனைத்து கட்சியும் இப்ப திமுக அதை செய்தால் எத்தனை கட்சிகள் வந்திருக்குமா? காங்கிரஸ், பிஜேபி எல்லாரும் வந்திருப்பார்களா? இப்பொழுது ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர் ஒரு பொறுப்பான பதவி எடுத்து அவர் செய்கிறார். அவர் செய்ததற்கு போனோம், அதற்கு இப்படி பாய்வதா? இல்ல, நான் கேட்கிறேன், எதிர்கட்சி தலைவர் செஞ்சாரு, நீங்க தேமுதிக தலைவரோட போனீங்க வந்தீங்க, அது அப்புறம் நான் கேட்கறது, அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறார். கேள்வி எழுப்புறதுக்கு திரு தாமரைச்செல்வனோட பதில்ல ஒரு இடத்துலயாவது நாங்க இவ்வளவு செஞ்சோம் இவ்வளவு செஞ்சோம்னு சொல்லாம 1 இயருக்கு இப்படி 1 இயருக்கு இப்படி திரும்ப திரும்ப 1 இயருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, 1 இயர் நாங்க 1 இயர் பற்றின கேள்வி எழுதிய அவர்கள் சாதி கட்சி, அவர்கள் வன்னியர்களுக்காக ஆரம்பித்த கட்சி. நான் சொல்லிடுறேன், வன்னியர் சங்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக வந்தவர்கள் அவர்கள். சரிங்களா? அவர்களுக்கு, அவர்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நான் கேட்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க சார். அதிமுக என்ற ஒரு மாற்று இந்த சக்தி, மக்கள் விரோத சக்தி இன்றைக்கு வெளியேறி திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது என்பது இன்றைக்கு உறுதியாகப்பட்டது. மக்கள் மத்தியில் இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. அந்த வைத்தறிச்சலில் பேசப்படுகிற குற்றச்சாட்டு. ஒவ்வொருத்தரும் பேசும்போது உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நீங்க சொல்லுவோம் அவருக்கு தகுதி இருக்கலாம், அவருக்கு சொல்லுவோம் உங்களுக்கு கொடுத்தா உண்மையா இருக்கலாம். ஆனா பேசக்கூடிய விஷயத்துக்கு பதில் சொல்லாமல், கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாமல், நீ யார் கேட்பாருக்குன்னு சொல்லிட்டே போனோம். என்று நாங்க சொல்ல நீங்க கேள்வியை என்ன தகுதி இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம், அதுதான் தளபதி. நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருந்தவர், 11 மேம்பாலங்களை சென்னையில கட்டியவர், அவரை பார்த்து என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேக்குறீங்களே? 11 மேம்பாலங்கள் கட்டியதை சாதனை இல்லையா? 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருந்தது மட்டும் நீங்கள் சாதனை என்று சொல்கிறீர்களே. நீங்கள் 11 மேம்பாலங்களை கட்டியவரை பார்த்து, கெண்டக்கி கர்னல் என்ற ஒரு மிகப்பெரிய விருதை பெற்ற ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய கேள்வி, அந்த சாதனையில நீங்க பட்டியலிடாம 1 இயருக்கு நாங்களும் செஞ்சிருக்கோம், 1 இயர் நீங்களும் செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு நான் என்ன கேட்கிறேன், வன்னியர்களுக்கு செய்தது செய்யவில்லை என்றதே புரியல சார். அதைத்தான் நீங்க ஆரம்பித்தது வன்னியர்களுக்காக, வன்னியர் சமுதாயத்திற்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு இந்த கடை வேகாது, இந்த கடை விற்காது, அதனால மதுக்கடைகளை மூட வேண்டும், மது விலக்கை கொண்டு வர வேண்டும், மரத்தை நடுகிறோம், பசுமை நல்ல விஷயம் இல்லையா? நல்ல விஷயம் இல்லையா? சாதி போதை பெரிதா, மது போதை பெரிதா? ஜாதி போதை தான் பெரிது. எல்லா மது போதையை தாண்டி எல்லா போதையும் ஒத்துக்க முடியாது ஒருபோதும். ஜாதி போதையை தூண்டி சொல்லுங்க, ஒரு நிமிஷம், எதிர்கட்சியா கூட வராத பாட்டாளி மக்கள் கட்சியால் இன்றைக்கு ஒரு 20 குடும்பம் கிராமங்கள் அங்கு சூறையாடப்பட்டது. இந்த ஆட்சியில 20 கிராமங்கள், தலித் கிராமங்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு தலித் ரோட்ல போக முடியுமா? வேறு மாற்று கட்சி ரோட்ல போக முடியுமா? நாங்கள் தலித்துக்கு எதிரான கட்சி தான் இன்னைக்கு சொல்றாங்க அவங்க.
கேட்டா தலித் திருமலைக்கு பதவி கொடுத்துரும் சொல்றாங்களே, தலித் திருமலைக்கு பதவி கொடுத்ததுனால 20 கிராமங்களை கொடுத்திருக்காங்க சார். இன்னைக்கு திருவிழா நடத்துறாங்களே, என்னைக்காவது ஒரு சித்திரை திருவிழாவது அமைதியா நடத்திருக்காங்களா? சமூக விரோத சக்தி எல்லா திமுக மாநாடுகளையோ அரசியல் செய்ய திமுக மாநாடுகளையோ அதிமுக மாநாடுகளையோ தொண்டர்கள் உணர்ச்சி நடந்தது இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? ஒரு ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துறது, வெளியில அந்த பகுதியில போற அத்தனை ஊரை அடிக்கிறது, இந்த விழுப்புரம் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்பது உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என்ன கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி சொல்றாங்களே ஊழல் கட்சி, டாஸ்மாக் கொண்டு வந்தார் கலைஞர் ராஜாஜி கேட்டார், அன்னைக்கு சொல்லல. ஏன் அதுக்கு பிறகு எத்தனை முறை நீங்க திமுக பாட்டாளி மக்கள் கட்சி பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது. அங்கீகாரம் வாங்கிப்பாங்க. எந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் யார் ஒரு கூட்டணி வைத்த போது வந்தது? உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் செய்யாத ஒரு விஷயம் மாறி மாறி கூட்டணி வைத்தது மட்டும் இல்ல, அது நாங்கள் செய்த தவறு, இதற்காக நாங்கள் வருந்துள்ளோம். அந்த கட்சியுடைய இன்னைக்கு இல்ல அப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அப்ப ஒருத்தன் இன்னைக்கு கொலை பண்றான், இல்ல கற்பழிக்கிறான், மன்னிப்பு கேட்டா விட்டுருவீங்க? திமுகவோட கூட்டணி வைக்கிறது அவ்வளவு பெரிய கூட்டம். மன்னிப்பு கேட்டதுக்கு ஈக்குவலா சொல்றீங்க, நீங்க கேட்டீங்க எதை செய்வாங்க, மன்னிப்பு கேட்க வேணாம். நான் கேட்கிறேன், எதை வேணா சொல்றது ஊழல் கட்சின்னு சொல்றது உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? நீங்க எப்படி நீங்க திமுகவையோ அதிமுகவையோ நான் முதலே கேட்டேன் சொல்றதுக்கு என்ன தகுதி? நான் முதலே கேட்டேன், ஒவ்வொரு கட்சியும் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்டுக்கொண்டே போனாமல் எந்த கட்சியும் பேச முடியாது. ஊழல் செய்யவில்லை. அவர் அன்புமணி அவர்கள் நாங்கள் மிகுந்த மரியாதை செலுத்துகிறோம், அவரை நாங்கள் வணக்கம் செய்கிறோம். அவர் வரட்டும், முதல்வர் வேட்பாளராக அவருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். மக்கள் ஏற்றுக்கொண்டால் முதல்வராக வரட்டும். மிகுந்த யாருக்கு கேள்வி கேட்கிறீங்கன்றதுதான் சார் பிரச்சனை. நீங்கள் யாருக்கிட்ட கேட்கணும்? திமுகவுடைய பொருளாளர் ஸ்டாலின் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டார். கேள்வி கேளுங்க, கேளுங்க. சாமானியன் கேட்கலாம் சார். வண்டியில இருந்தா ரவுடி, நானும் ரவுடினா எப்படி சார் அது? நான் கேட்கிறேன், நான் என்ன கேட்கிறேன், நாங்கள் கேட்கிறது ஓ பன்னீர்செல்வத்தை, நாளைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரை, இன்றைய தமிழக முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார். நீ என்ன பேசுற? அவருக்கு என்ன வேலை? நீ முதலமைச்சர் வேட்பாளர் சைலாபுரம். நான் ஏற்கனவே கேட்டது அன்புமணி அவர்கள் கேட்டதை போலதான். நீங்க சொல்லிட வேண்டாம், நான் சொல்றேன். நீங்க பேச்சு வழக்கில் நீங்க நீ ஆர்வமா சொல்லிட வேண்டாம், அது நம்ம தவிர்க்கப்படவில்லை. நான் ஒத்துக்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு நிமிஷம் கேளுங்க. திரு அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டியதில்லை, முதலமைச்சர் ஆக வேண்டியதில்லை. அது அப்புறம் ஒரு சாமானியன் கூட கேட்க முடியும், கேட்க வேண்டும். கேட்கட்டும், கேட்பதுதான் சார் ஜனநாயகத்தின் உரிமை, அதுதான் சார் அரசியல். மாற்றம் என்பதே மாறாது. சொல்றோம், இன்றைக்கு இந்த மாற்றம் நடந்தே தீரும், வந்தே தீரும். அதை சகிக்க முடியாம தான் அப்படி பேசுறாங்க அவங்க. சகோதரர் ஜெயராஜ் பேசுகிற அந்த விதம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய பதட்டம், கோபம், ஆத்திரம் எல்லாமே ஒரு கண்ணாடி கூண்டில இருந்து கல்லறிய முயற்பட்டவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பை காட்டுகிறது. எவ்வளவு பெரிய ஊழல் செய்தவர்கள் ஊழலை பற்றி பேசுகிறார்கள், சாராயத்தை ஊற்று கண்ணாக சாராயத்தை பற்றி பேசுகிறார்கள், தமிழகத்தில் அருகதையை பற்றி பேசுகிறார்கள். மதுக்கடை நாங்கள் மூலம் தான் சொல்றோம், மதுக்கடையை வைக்க வேண்டும் என்று எங்கள் கொள்கை கிடையாது. முழுவதுமாக டாக்டர் நான் ஒரு நிமிஷம், மதுக்கடையை திறக்கணும் சொல்ற திமுக கொள்கை கிடையாது, சமூக நீதி தான் எங்கள் கொள்கை. அந்த சமூக நீதிக்கு அடித்தளமாக இருப்பது திமுக. இதை நான் சொல்றேன், சமூக நீதியின் சின்னம் கலைஞர் விழுப்புரத்தில் அன்னைக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நான் சொல்றேன். சட்டநாதன் கமிஷன் 1972 அறிக்கையை கொடுத்த போது அதை ஏற்றுக்கொண்டிருந்தால், கலைஞர் ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட போராட்டங்களும் உயிரிழப்புகளும் லட்சக்கணக்கான பேர் சிறை சென்றும் இந்த 117 சாதி இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறார்கள். ஒரு நம்ம வேற விஷயம் கொண்டு போனீங்க, இதையாவது கொடுத்தாரேன்னு சொன்ன நன்றி மாதிரி, மவுண்ட் பேட்டனுக்கு நேரு சொன்ன நன்றி மாதிரி நாங்க போராடணும் கொடுத்தீங்க, நீங்களா கொடுக்கல. நீங்கள் இப்படி எல்லாம் செய்கிறீர்கள் என்று நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். கூட்டணி வைக்க போறது இல்லைங்கிற தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. என்ன பேசினாரு நீங்க போட்டு பாருங்க. நான் இங்க உச்சரிக்க முடியாது அந்த வார்த்தையை சொன்னாரு. அதை சொல்லிட்டு
அவர் போயிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இல்ல அதெல்லாம் 5 சத்தியம் பண்ணாரு, அதை கேள்வி கேட்க முடியாதா? என்னுடைய மகனோ என்னுடைய வாரிசோ வந்தால் உச்சந்திரத்துக்கு சவுக்கால் அடிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு மகன் தானே கட்சிக்கு தலைவர் பொறுப்புக்கு வந்தாரு. திமுக அதே மாதிரி தானே இருக்குது. இல்ல நாங்க சொல்லலையே, உங்களுக்கு தெரியும் வாரிசு தலைவர் என்று சொல்லவே கூடாது. திமுக தலைவர் ஒப்பிடாது, யார் ஒப்பில்லை. ஆனால் திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல வாரிசை அறிவிப்பதற்கு சொல்லப்பட்டது. ஆனால் நம்ம வந்து யார் வாரிசு அப்படி யார் சொல்ல, அப்படி யாரும் சொல்ல. எல்லா ஒரே குடும்பத்துல வந்து சொல்ல வரேன். திரு செந்தில்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க உங்களுடைய டாக்டர் அன்புமணி கேள்வி கேட்கும் போது 1,76,000 கோடி ஊழலுக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்றீங்க. அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் தான் இருக்கிறது, நிரூபிக்கப்படவில்லை. அப்படி ஊழலுக்கு சொந்தக்காரர் என்று திமுகவை முத்திரை குத்துவோமானால் இந்தூர் மருத்துவமனை மருத்துவர்களுடைய ஊழலுக்கு சொந்தக்காரர் யார் என்ற கேள்வி வந்து விடாதா? நம்ம வந்து ஊழல் புகார் நிலுவையில் இருக்கும் போதே அந்த ஊழல் செய்து விட்டார்கள் என்ற முடிவுக்கு வர முடியுமா? திரு செந்தில். நன்றி நன்றி. இந்த கேள்வியை கேட்டதுக்கு நன்றி பாண்டே. ஏன்னா பதில் சொல்லிக்கொண்டே இருப்போம், நீங்கள் மறந்து கொண்டே இருப்பீர்கள். இவர் மேல் கூட்டப்பட்ட குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு. நீரா நாடியாவின் டேப்பை உலகமே கேட்டது. வயோதிகமாகிவிட்டது. ஏன் பின்பற்றவில்லை என்பதற்கான வழக்கு. பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவோ பணம் வாங்கியதாக ராஜா வீட்டுல எங்க கைப்பற்றினாங்க? 1 ரூபாய் கைப்பற்றினாங்களா? ராசா வீட்டுல உங்களுக்கே தெரியும் திரு செந்தில். ராசா வந்து பணம் பெற்றதாக இல்ல, ஒரு பணம் பெற்றதாக இல்ல. ரிப்போர்ட் படிங்க, அந்த பணம் எங்கே என்று. அது இழப்பு. 1 ரூபாய் நீங்க 1 ரூபாய் ராஜாவோட வீட்டை கைப்பற்றினாங்களா? 32 இடத்துல ரைடு பண்ணாங்க சிபிஐ. ஒரு இடத்துல 1 ரூபாய். நீங்க சொன்ன 1.76 1 ரூபாய் எங்க உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ சொல்லப்பட்டதா? நீங்க ஊழல் எப்படி சொல்றீங்க? கமிஷன் சொன்னது, கமிஷன் சொன்னது, கமிஷன் அதே சர்க்காரியா கமிஷன். நீங்க எல்லா இடத்தையும் சொல்ற விஷயம் தான். சர்க்காரியா கமிஷன் வந்ததுக்கு பிறகுதான் நீங்க எத்தனை முறை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தது ராஜ மக்களுக்கு தெரியும். அதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டு விட்டோம், மீண்டும் மன்னிப்பு கேட்கிறோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழக மக்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்க. தெரியாம ஓட்டு போட்டங்க, மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம். வெளிப்படையாக தெரியும், வெளிப்படையாக தெரியும், காப்பாற்ற முடியும் என்று மக்களும் நினைக்கிறார்கள், நாங்களும் நினைக்கிறோம். இல்ல மருத்துவர் டாக்டர் செந்தில் அவர்கள் தயவு செய்து நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு உறுதி தரட்டும். அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று தயவு செய்து உறுதி கொடுங்கள். அவர் தலைவரை கொடுத்தார். எத்தனை முறை நீங்க உறுதி கொடுத்தீங்க? இல்ல இல்ல, தண்ணீரை தான் சார் எழுதி வைக்கிறோம். அவங்க தலைவரை கொடுத்தார். உங்களுடைய இறுதியான கருத்துக்கள் திரு செந்தில். அது பான் கி மூன் அவர்களால் பாராட்டப்பட்ட ஒருவர். இன்னும் சொல்ல போனால் பான் கி மூன் ஒரு நாட்டுக்கு போனா பிரைம் மினிஸ்டர் பாப்பார். ஆனால் தமிழகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் பான் கி மூன் மருத்துவத்துறை அமைச்சர் தேடி போய் பார்த்தார். தகுதியை பற்றி பேசுகிறார்கள். இன்றைக்கு இந்திய மருத்துவ வரலாற்றில் அன்புமணிக்கு முன் அன்புமணிக்கு பின் என்று 2 பகுதி இருக்கிறது. அன்புமணி ஒரு புரட்சியை செய்தவர். இன்றைக்கு தமிழகத்தில் 2016 தேர்தலுக்கான லட்சியம் அல்லது அடிப்படை தேர்தல் பிரச்சனை என்பது ஊழல் இல்லாத நல்லாட்சியை, மக்களுக்கான ஆட்சியை யார் தருவார் என்பதுதான். ஏற்கனவே 45 ஆண்டுகளாக நான் வந்து தகுதி இல்லாதவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று திரு ஸ்டாலின் சொல்வது சரியான விஷயம் தான். சரியான விஷயம் நிச்சயமாக. ஏன் என்று சொன்னால் இப்பொழுது வந்து என்னிடம் வந்து அன்புமணி அவர்கள் விவாதிக்கட்டும், நான் ஒரே மேடையில் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். என்னோடு விவாதித்து விட்டு அவர் போய் எங்கள் தளபதியோடு விவாதிக்க. நான் திமுகவின் தொண்டன், அடிமட்ட தொண்டன். நான் என்னோட விவாதிக்கணும்னு சொல்றேன். திமுகவுடைய முதல் வேட்பாளராக அதிகாரப்பூர்வ மற்ற முறையில் முன்னிறுத்தப்படக்கூடியவர் திரு ஸ்டாலின். அதே போல அதிகாரப்பூர்வமா அந்த கட்சியில் முன்னிறுத்தப்படுறவர் அன்புமணி. அவர்கள் வந்து கேட்பது அரசியல் ரீதியானது. அதுவும் வந்து இது எப்படி 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்கிற 4 ஆண்டு காலம் முடிந்து இன்றைய முதலமைச்சரை அல்லது முதலமைச்சராக போல செயல்படுபவரை அவர் கேள்வி கேட்டால் நாங்கள் ஒன்றும் பதில் சொல்ல போவதில்லை. நான் கேட்கிறது ஒரு கட்சியுடைய தலைவர், அந்த கட்சியுடைய முதல்வர் பதில் கேள்வி கேட்டா நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லலாம். நோக்கம் தகுதியற்றவர்களுக்கு பதில் சொல்லவில்லை என்பது அரசியல் சொல்லிட்டோம் சார். இல்ல சொல்லியிருக்கிறார். அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார். தாமரை செல்வன் அவர்கள் சொல்லிட்டார். அரசியல் ஒரு கட்சி தலைவர் எல்லாருக்கும் தினந்தோறும் எல்லோரும் அறிக்கை கொடுக்கிறாங்க.
அதில் ஒருவர் தான் அன்புமணி. அன்புமணிக்கு மட்டும் தனியாக எந்த கிடையாது. அவரும் ஒரு கட்சியோட தலைவர். அவ்வளவுதான். அன்புமணிக்கு நான் பதிலளிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அது அவருடைய உரிமை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தகுதியற்றவருக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு அது பேர் கூட அவர் உச்சரிக்க விரும்புன்னு அர்த்தம். ஏன் விஜயகாந்த் பத்தி அவர் சொன்னாரு, அவங்க டாக்டர் மருத்துவர் ஐயா எத்தனை முறை விஜயகாந்த் என்ற பெயரையே உச்சரிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப அது அரசியல் நாகரிகமா? அரசியல் அவங்க தந்தை செய்தால் அது ராஜதந்திரம், நாங்கள் அந்த வார்த்தையை சொன்னால் வேறு விஷயங்கள் சொல்லுவதா? அரசியல்ல நிச்சயமாக பகைமைகள் அதிகரித்துக் கொண்டே செல்வது, தமிழக அரசியல் குறிப்பாக இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இது என்றைக்கு குறையும் என்பதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாகரிகமான அரசியல் வேணும், ஊழலற்ற ஆட்சி வேண்டும், மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா கட்சியும் எதிர்பார்ப்பதுதான், எல்லா மக்களும் கட்சிகளிடம் எதிர்பார்ப்பதுதான். அது எந்த கட்சி கொடுக்க போறது? இது போன்ற அரசியல் சண்டைகள், வாய்க்கால் வரப்பு தகராறுகளை தாண்டி மக்களிடம் நல்ல விஷயத்தை யார் முன்னிறுத்துகிறார்கள், மக்கள் 2016 யாரை ஆதரிக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதற்கு முன்னால் இது போன்ற அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கருத்து 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.